Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டிராமா கியூட்டி பை டிராமாவோட கண்டினியூவேஷன் தான். அதுல இருந்த செகண்ட் கப்பிள் தான் இந்த சீரிஸோட மெயின் கப்பிள். சோ இவங்களுக்கு பெருசா இன்ட்ரோலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல ஹியாயி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அத தள்ளி நின்னுட்டு டியோ பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த டிராமாவோட மெயின் லீட்ஸ். இப்ப டியாவோட மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. இவன் ஹியாயி கூட அவனோட 18 வயசுல இருந்து ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹியாயி ஒன்னு முக்கியமான பர்சனா பாக்குறான், அதனாலதான் உன்னை கேரிங்கா பாத்துக்கிறான்னு சொல்றாங்க. டியோக்கும் ஹியாயியை ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த 3 வருஷத்துல டியோ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஹியாயி இவன் மேல காட்டுற அன்பை இவனால லவ்வா பார்க்க முடியல. ஏன்னா ஹியாயி இவனோட அப்பாக்கு பண்ண ப்ராமிஸ்னாலதான் ஒரு கடமைக்காக மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு இதுக்கு மேல என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதை ஹியாயி பார்த்துட்டு அவனோட செக்யூரிட்டியான ஆன் கிட்ட டியோ எங்க போறான்னு பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஹியாயி கிட்ட வந்து காண்டியோ இங்க இல்ல, வீட்டுல இருக்கிற கேமராஸ் எதுவும் ஒர்க் ஆகல, அதனால நான் செக் பண்றதுக்கு ஆள் அனுப்பி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க உடனே பிரஸ் எல்லாரும் இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் காண்டியோவும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, அதனாலதான் அவர் இங்க இருந்து கிளம்பிட்டாரான்னு இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க நீங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன், ஆனா இதை நீங்க 3 நாளைக்கு ட்ரெண்டிங் நியூஸா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நானும் காண்டியோவும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறோம், டேட் நாங்க அப்புறமா அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இவரும் அங்க இருந்து கிளம்புறான். இங்க வீட்டுல டியோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாம் கிட்ட இதுக்கு மேலே நல்லா இங்க இருக்க முடியாது, உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு சாரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு தான் நான் மறுபடியும் இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க காலிங் பெல் அடிக்கிட்டு உடனே இவனும் நாம்க்கு இப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அதை தூக்கிட்டு டோர் ஓபன் பண்ண போறான். அப்பனா இங்க ஹியாயி அவனோட காண்டோக்கு வந்து டியோவை கண்டுபிடிச்சாச்சான ஃபுல் டீடைல்ஸ் அவனோட செக்யூரிட்டி கிட்ட கேட்க ஆனும் அங்க என்ன ஆச்சுன்றத ஃபுல்லா சொல்றான். டியோவை தேடி ஒரு செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு வந்தப்ப இவன் வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு டோர் ஓபன் பண்ணி அந்த செக்யூரிட்டி கேட்கற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றான். எனக்கு வயிறு சரியில்லை அதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல வீட்டுல இருக்கிற கேமராஸ் எதுவுமே ஒர்க் ஆகல, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு இவன் நாங்க பாட்டு நீண்ட வயிறு எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டியா, நான் உன்னை கார்டனுக்கு கூட்டிட்டு போகாதனால இப்படி பண்ணியா, உனக்கு இப்ப கார்டனுக்கு போகணுமா, உனக்கு இப்பவே போகணுமா, சரி போன்னு சொன்னதும் நாங்க வெளியே ஓடி போயிட்டு இப்ப டியோவும் வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு எனக்கு வச்சுட்டா டாய்லெட் போகணும், நீங்க போயிட்டு நாங்க போடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு பாத்ரூம்ல இவன் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து போக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செக்யூரிட்டியை நாங்க கூட்டிட்டு அங்க வராரு. பாத்ரூம்ல இருந்து சத்தம் கேட்டனால டியோ உள்ளடா இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த செக்யூரிட்டியும் நாங்க அங்கேயே கீழே இறக்கி விட்டு போயிட இங்க ஹியாயி இதை கேட்டதும் டியோ போய் சொல்லியிருக்கான்றான். அவன் அந்த முட்டை கண்ணு நாயை ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்துப்பான், ஒரு கொசுவை கூட அடிக்கிட்டு நெருங்க விட மாட்டான், அப்படி இருக்க ஒயரை கடிக்க விடுறதெல்லாம் சான்ஸே இல்ல, அதோட டியோ ஃபாட் பண்ண மாட்டான், அவனுக்கு அது எப்படி பண்ணணும்னு கூட தெரியாதுன்னு சீரியஸான டோன்ல சொல்லிட்டு டியோக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா கால் கனெக்ட் ஆகல, அதனால நான் வீட்டுக்கு போறேன் என்னை யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நாங்க மட்டும்தான் அங்க இருக்கு, உன்னோட ஓனர் எங்கன்னு கேட்டுட்டு டியோக்கு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறான். ஆனா கால் கனெக்ட் ஆகல. அப்புறம் மாடிக்கு போய் பார்க்கும்போது தான் டியோ வீட்டை விட்டு போயிட்டான்றது ஹியாயிக்கு தெரிய வருது. உடனே அவனுக்கு கால் பண்ணி டியோவை தேட சொல்லி இவன் கீழே வாசல் வரைக்கும் வந்துடுறான். ஆனா அவனோட கார் கீ அவன் டேபிள்ல வச்சிருந்த கோட்ல இருக்கு. அவசரமா போறனால பக்கத்துல இருக்கிற டியோவோட கார் கீயை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து டியோவை தேடி போறான். இங்க டியோ ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். நான் இப்ப போறது ஹியாயிக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல பிஸியா இருக்கிறனால என்ன மறந்துருப்பானான்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க இப்ப ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு நாள் டியோ ஹியாயிய ஒரு பொண்ணு கூட பாக்குறான். ஆனா இவனுக்கு யார் அந்த பொண்ணுன்னு ஹியாயி கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. இப்படியே சில நாட்கள் போகுது. என்னடா இவங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் முன்ன மாதிரி இப்போ க்ளோஸா இல்ல. எங்க லவ்க்கு என்னடா ஆச்சுன்ற கேள்வியோட 2023 லியன் அண்ட் குயாவோட வெட்டிங் அப்ப டியோ கையில அந்த பொக்கே வந்து வில்றத காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுல இருக்கும்போது ஹியாயி மேரேஜ் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்க ஃபர்ஸ்ட் நீ இருக்கிற இடமே ஓகேடான்னு சொல்லவும் உடனே அவன் டியோவை சேரோட கிட்ட இழுத்து வச்சு அப்ப இங்க இப்பவே ஓகேவான்னு அவனை கிஸ் பண்ண வரான். டியோ ஹியாயியை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்றான். சுவிட்சர்லாண்டா எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றேன்னு ரீசன் கேட்கும் போது சொல்றான் எனக்கு அங்க இருக்கிற மாடுகளை பார்க்கணும்னு. அதை கேட்டு மாடுதான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு கேட்க அங்க இருக்கிற மாடெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், நான் அடுத்த ஜென்மத்துல சுவிட்சர்லாந்துல ஒரு மாடா பிறக்கணும், அதனாலதான் நான் பீஃப் சாப்பிடாம இருக்கேன்றான். அது மட்டும் இல்ல இவனும் குயாவும் யூகேல இருக்கும்போது நிறைய தடவை அங்க போக ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா போக முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பனிப்பொழிவுனால கேன்சல் ஆயிருச்சு. செகண்ட் டைம் குயாக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. தேர்ட் டைம் கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப டியோவோட வாலெட் தொலைஞ்சு போனனால அதுவும் கேன்சல் ஆயிருச்சு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சரி அப்பனா நாம சுவிட்சர்லாண்டுக்கே போகலாம், ஆனா இதை நீ குயா கிட்ட சொல்லிடாடு, அப்புறம் அவங்களும் அங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு டியோவை கிஸ் பண்ணிட்டு எனக்கு இப்ப இந்த பீஃபை டேஸ்ட் பண்ணணும், உனக்கே தெரியும்ல எனக்கு பீஃப்னா எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல இப்ப வேண்டாம் ஹியான்னு சொல்றான். அப்ப வேற எப்பன்னு கேட்க அத அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கோன்னு பிளேட்டை தூக்கிட்டு அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறான். கட் பண்ண அடுத்து 2024ல இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஹியாயியோட அப்பா டியோக்கு ஒரு ரெட் கலர் காரை கிஃப்ட் பண்றாரு. எனக்கு டிரைவிங் தெரியாதுப்பான்னு சொல்ல பரவாயில்ல நீ கத்துக்கிட்டா போச்சு, டேக்வாண்டோட இது ஈஸிதான்னு சொல்லிட்டு கார் கீயை தந்துட்டு ஹியாயி கிட்ட டியோவை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் இவங்க ஹியாயியோட அப்பாவை பார்க்க வராங்க. எதுக்குப்பா எங்களை வர சொன்னீங்கன்னு கேட்க நான் எப்ப சாவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடா, நீ அப்படி நினைச்சனா ஐம் சாரி, நான் ரொம்ப நாளைக்கு வாழ போறேன்னு சொல்ல நான் அப்படி எதுவும் சொல்லலையேன்னு ஹியாயி
இயாயி சொல்லவும், நீ எப்படா டியோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க, இன்னும் கொஞ்ச நாளையில பண்ணிப்பேன், அதுக்குடா ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்பா அவனோட அப்பா அவன் கையை பிடிச்சி முறுக்கி கீழே உட்கார வச்சு சீக்கிரமா மேரேஜ் பண்ற வழியை பாரு, டியோ மனசு மாறிட்டானா அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டியோ கிட்ட வாப்பா நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலான்னு அவனை உள்ள கூட்டிட்டு போறாரு. கற்பனா இப்ப டியோ குயாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். குயா வீட்டுக்கு வந்ததும் நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, உனக்கு வேணுமான்னு கேட்க இவன் சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் குயாவை பக்கத்துல உட்காந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு கேட்க, நீ கொரியால ஒர்க் பண்றது எப்படிடா இருக்கு, இன்னமும் நீ ஹியாலியனை மிஸ் பண்றியான்னு கேட்க, அங்க ஒர்க் பண்றது நல்லா தாண்டா இருக்கு, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஆனா இன்னமும் நாங்க மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதனால நாங்க மீட் பண்ணும்போதெல்லாம் அது பண்ணுவோன்னு வைக்கப்பட்டுக்கிட்ட சொல்ல, நான் உன்கிட்ட உன்னை சொல்லுவேன், ஆனா நீ அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஹியாலியன் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடுத்துட்டு உன்னோட மேரேஜ்க்கு அப்புறம் நாங்க அதை பண்ணவே இல்லைன்றான். அதை கேட்டு என்னடா சொல்ற, ஏன் பண்ணல, இதனாலயா இல்ல அதனாலயான்னு இப்படி கேட்க, நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு சரியா இருந்தனால நானே நிறைய தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதோட இப்பெல்லாம் ஹியா வீட்டுக்கே வர்றதில்ல, காண்டோலியே ஸ்டே பண்ணிடுறான், ஹியாயி இன்னமும் என்ன லவ் பண்றான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க, நீ கண்டட யோசிச்சு குழப்பிக்காரதா, ஹியாயி இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், உனக்கு இப்ப அங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீ என்னோட சீக்ரெட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஸ்டே பண்ணு, ஆனா நீ அதுக்கு முன்னாடி ஹியா கிட்ட பேசுறது நல்லதுன்னு சொல்றான். ஆனா டியோ ஹியாயி கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறான். அவன் நான் உன்னை லவ் பண்ணல, அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னாலதான் உன் கூட ஸ்டே பண்றேன்னு சொல்லிதான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறான். ஹியா நீ அதை பத்திலாம் யோசிக்காதடா, இது உன்னோட லைஃப், உனக்கு எது பண்ணா ஹாப்பியா இருக்குமோ அதை பண்ணுன்னு அட்வைஸ் பண்ண, நான் அடுத்த ஜென்மத்துல சுவிட்சர்லாந்துல இருக்க மாடா பிறக்கணும்ன்றான். அதை கேட்டு குயா சிரிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துக்காரையே நீ அப்புறமா பாத்துக்கோ, இப்ப இந்த லைஃப்ல என்ன பண்ண போறேன்றத ஃபர்ஸ்ட் பாருன்றான். அதுக்கு டியோவோ எனக்கும் உன்ன மாதிரியே பிடிச்ச ஒர்க் பண்ணணும் தான் ஆசை, அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, சம்டைம்ஸ் இதுக்கெல்லாம் என்னோட அம்மா தான் காரணம்னு தோணுது, எனக்கு காண்டியோட பேரை வச்சுக்கிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு, என் பேர்லயும் லோன்லி நானும் லோன்லியா இருக்கேன்னதும் குயா அவனை ஆக் பண்ணிட்டு நீ லோன்லி எல்லாம் கிடையாதுடா, நான் உன் கூடவே தான் இருப்பேன்றான். அடுத்து 2 வருஷம் கழிச்சு 2026ல குயா டியோக்கு ஒரு போட்டோவை சென்ட் பண்றான். அதுல ஹியாயி இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். அதை பார்த்ததும் டியோ கோபத்துல நேரா ஹியாயியோட ஷோரூமுக்கு போறான். அங்கதான் அந்த பொண்ணும் உட்காந்துட்டு இருக்கா. டியோவை பார்த்ததும் இங்க என்னடா பண்றேன்னு ஹியாயி கேட்க, அந்த பொண்ணும் ஹாய் என்னோட பேருன்னு சொல்ல வரா. ஆனா டியோ அதெல்லாம் காட்டிலேயே வாங்கிக்கல. இதான் காரணமா இப்ப எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போக, ஹியாயிக்கு இப்ப எதுக்கு இவன் இங்க வேண்டாம் எதுக்கு போனான்னு சுத்தமா ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நைட் டியோ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு புலி வந்து அட்டாக் பண்ற மாதிரி கனவு கண்டு முழிச்சிட்டு இது வெறும் நைட் மேர் தான் சொல்லி அவனே சமாதானப்படுத்திக்கிறான். இந்த மாதிரி கனவுலாம் டியோக்கு அடிக்கடி வரும். அதுக்கான காரணத்தை நம்ம வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப பிரசன்ட்ல டியோ ஏர்போர்ட்ல இருக்கான். அப்ப குயா கிட்ட 2 கால் வருது. அதை அட்டன் பண்ணி நான் போர்டிங் கேட் கிட்ட போயிட்டு இருக்கேன்டான்னு சொல்ல, இப்ப குயா நர்வஸா பேச ஆரம்பிக்கிறான். டியோ நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, ஹியாயிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உன்னை தேடி ஏர்போர்ட்டுக்கு வர வழியில கண்ட்ரோல் மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னதும் டியோக்கு செமஸ்டாக்கு அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறான். இப்ப 1 ஹவருக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றத காட்டுறாங்க. குயா லியன் கூட இருக்கும்போது ஹியாயி கிட்ட 2 கால் வருது. அவன் கால் அட்டன் பண்ணதும் குயா கிரட்டி வாங்க டியோ எங்க இருக்கான்னு சொல்லு, நீ தானே அவனை மறைச்சு வச்சிருக்கன்னு கோவமா கேட்க, ஹியாயி எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் குயா அசர்ற மாதிரி இல்ல. ஹியா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, போய் சொல்லாத டியோ வீட்டை விட்டு போயிட்டான், உனக்கு தெரியாம அவன் போயிருக்க சான்ஸே இல்ல, உன்னோட சீக்ரெட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க, நான் இப்ப சீக்ரெட் ஹவுஸ்ல எல்லாம் இல்ல, ஹியாலியன் கூட தான் இருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே ஹியா கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஹியா கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்புறம் சீக்ரெட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா அது சீக்ரெட்டே கிடையாதுன்னு அது சொல்ல மாட்டேன்றான். அதை கேட்ட ஹியாயிக்கு இன்னமும் காண்டாகுது. அந்த மலையில ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க ஆன் கிட்ட 2 கால் வருது. டியோ சுவிட்சர்லாந்து போறது தெரிஞ்சதும் வேகமா ஒரு யூட்டன் போட்டு ஏர்போர்ட்டுக்கு போற வழியில பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த நேரத்துல குயாவும் லைன்ல தான் இருக்கான். ஒரு பெரிய சத்தத்துக்கு அப்புறமா ஹியாயியோட வாய்ஸ் கேட்கல. அதனால இவனும் பயத்துல லியன் கிட்ட சொல்றான். இது எல்லாத்தையும் டியோ கிட்ட சொல்லிட்டு இப்ப ஹியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னதும் டியோ அங்க 2 அழுதுகிட்டே இதெல்லாம் என்னாலதான் ஆச்சு, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது கீழெல்லாம் விழுந்து அழுகுறான். இந்த சீன்ல நேட்டோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். பாக்குற நம்மளுக்கே அது ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு சீனை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இவங்க எல்லாரும் எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டியோவும் அங்க வந்துடுறான். குயா அவனுக்கு ஆறுதல் சொல்ல டியோ ஹியாயியோட அப்பா கிட்ட சாரிப்பா இதெல்லாம் என் தப்பு தான் சொல்றான். அதுக்கு அவரும் நீ சாரி சொல்ல அவசியம் இல்ல, இது உன்னோட தப்பு இல்ல, அப்படி இருந்தும் உனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சுன்னா இப்படிக்கு நீ சுவிட்சர்லாந்து போகாத, ஃபுல்லா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நீ ஸ்டே பண்ணு, அவன் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் பேசி பாரு, அப்பவும் இது உனக்கு சரியா வராதுன்னு தோணுச்சுன்னா அப்புறம் நீ நினைச்ச மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு போகலாம். அப்ப உன்னை விட மாட்டேன்னு சொன்னா அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன் கிட்ட இது வெறும் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, செக்யூரிட்டியை டைட் பண்ண, இதை பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக கட் பண்ணா டியோ ஹியாயியோட ரூமுக்கு வரான். அவன் வர நேரத்துக்கு தான் ஹியாயியோட அப்பாவும் வெளியே வராரு. அவரு டியோவை உள்ள அனுப்பிட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட ஏண்டிச்சானா வெளியே எங்கேயும் அவனை போக விடாதீங்கன்னு சொல்லிட்டு
போறாரு. இங்கே டியோ ஈயாயி பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். அப்படியே தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஈயா கண்ணு முழிச்சு பார்க்க டியோவை பார்த்தோட ஹாப்பி ஆவான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றான். அவனை எழுப்பி விட்டு ஏதோ அவனா புதுசா பாக்குற மாதிரி பார்க்க டியோ ஈய பார்த்தோட ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். டியா சாரி இது என்னோட தப்புடான்னு சொல்ல ஹியாவும் அதுக்கு நீ யாருன்னு கேக்குறான். அதுக்கு டியோவும் இப்படிலாம் நீ விளையாடாத ஹியா இது ஃபன்னாவே இல்லைன்றான். ஆனா மறுபடியும் ஹியா அதே கொஸ்டின் கேட்க நான் தான் கோண்டியோன்னு சொல்ல டியோவுக்கு 7 வயசு தான் ஆகுது, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, என்னோட அப்பாவையும் காட்சியும் வர சொல்லுன்றான். இதுலயே டியோ புரிஞ்சுக்கிறான் ஹியாவுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு. கட்டனா இப்ப டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈயோட அப்பாவும் டியோவும் அங்கதான் இருக்காங்க. டாக்டர் அவங்கிட்ட உங்களோட பிசிக்கல் கண்டிஷன் நார்மலா தான் இருக்கு, 1 மந்த்ல கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிரும், அது வரைக்கும் வெயிட்ட தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவனோட மென்டல் கண்டிஷனை செக் பண்றதுக்கு அவனை பத்தி சில காமனான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. என்னோட பேரு பயாக் சட்டேஜா சென், ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தெரியல சோ அதை கண்டுக்காதீங்க. சட்டேஜா என்னோட அம்மாவோட குடும்ப பெயர், அப்புறம் சென்றது என்னோட அப்பாவோட குடும்ப பெயர். அந்த ஆளுங்கெல்லாம் உட்காந்து இருக்காருன்னு சொல்ல இவனுக்கு மெமரி லாஸ் ஆகிய இன்னும் வாய் மட்டும் அடங்கலன்ற மாதிரி அவர் முறைச்சு பாக்குறாரு. டாக்டர் அவன்கிட்ட அப்பனா அவருக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்க அவனோட பேரை கோண்டியோன்னு சொன்னான். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கோண்டியோக்கு 7 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றான். அப்பனா உங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆகுதுன்னு கேட்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு திருப்பி டாக்டரையே கேட்கறான். அதை கேட்டுட்டு அவனோட அப்பாவும் ஏஹி உனக்கு 32 வயசு ஆகுறதா, இவன் தான் உன்னோட ஃபியான்சேன்னு சொல்ல அதை நம்ப மாட்டேன்றான். நீங்க ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு டாக்டர் கேட்க இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. இவனோட அம்மா அப்பாவே தெரியுது, ஆனா கடைசியா ஞாபகம் இருக்கிற மெமரியை ரீகால் பண்ண முடியல. அதனால சில டெஸ்ட் பண்றதுக்கு பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்காங்க. டியோ கிட்ட உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கிளம்பு, நான் எங்கேயும் போயிட மாட்டேன், எல்லா இடத்துலயும் சுத்தி காட்ஸ் நிக்கிறாங்கன்னு சொல்ல பரவாயில்ல ஹியா நான் இங்கேயே ஸ்டே பண்றேன்னு அந்த சோஃபால போய் உட்காடுறான். அப்ப டியோ கிட்ட நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன், என் அப்பா சொன்னது உண்மையானு கேட்க ஆமா அது உண்மைதான், நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து 3 வருஷம் ஆகுது, நீ என்ன நானும் கூப்பிடுவேன் நான் உன்னை ஹியானு கூப்பிடுவேன்னு சொன்னதும் என்கேஜ்மெண்ட் ஆகி 3 வருஷம் ஆகுதா, அப்ப எதுக்கு நம்ம இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கோம்னு கேட்க நாம பிரேக்கப் பண்ண இருந்தோம், நீ என்ன ஏமாட்டிட்டேன்னு சொல்ல அதுக்கு சான்ஸே இல்லை, எனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கலாம், ஆனா என்னோட அப்பா சொன்னதை மறக்க மாட்டேன், அவரு என்ன கோண்டியோவை லவ் பண்ண சொன்னாருன்னு இப்படி ஓப்பனா சொல்லிட்டு அதாவது நான் எதை மீன் பண்ணனா என்னோட அப்பா என்ன எல்லாருக்கிட்டையும் லாயலா நடந்துக்கணும்னு சொல்லி தந்து வளர்த்துருக்காருன்னு சொல்ல நீ இன்னைக்கு அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கன்னதும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு அப்படியே பிளேட்டை மாட்டி போட்டுறான். இப்ப டியோ வெளியே வரும்போது லியனன் குயா அங்க வராங்க. ஹியா இப்ப எப்படி இருக்கான்னு லியன் கேட்க ஹியாய்க்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு, இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே உள்ள போய் பாருங்கன்னு சொல்ல குயா லியனை மட்டும் உள்ள அனுப்பி விட்டு நீ இப்போ ஓகேவானு டியோ கிட்ட கேட்க இங்க வேண்டாண்டா வா நம்ம அங்க போய் பேசலான்னு குயாவா அங்க இருந்து தள்ளி கூட்டிட்டு போயிட்டு ஹியாயோட கண்டிஷனை சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு குயா இந்த நேரத்துல தானே நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ல எனக்கு ஒரு விஷயம் தானே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு கேட்க நான் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லுன்றான். அதுக்கு டியோ நீ ஹியாலியன் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹியாயி அவனுக்கு தெரிஞ்ச கோண்டியோக்கு 7 வயசு ஆகுதுன்னு சொல்றான். என்னோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு கடன் பட்டிருக்காங்க, ஆனா நான் அவனை 18 வயசுல தான் மீட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் அவனை மீட் பண்ண மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்றான். அதுக்கு குயாவும் இது ஒன்றும் எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தோணல, ஏன் நம்மளை விட 7 வயசு பெரியவன், அவன் பொண்ணு சின்ன வயசுல பாத்துருக்கலாம்னு சொல்ல ரிசப்ஷனுக்கு ஹியாயி இருக்கிற ரூம்ல 2 கால் வருது. உடனே அவங்க ரூம் நம்பர் 10க்கு நர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போக இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க லியோவும் காட்ஸும் சேர்ந்து ஹியாயை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. நர்ஸ் அவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் லியோ அங்கேயே உட்காந்துட்டு உன்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம், ஐம் சாரி ஹியான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப ஹியோட கனவை காட்டுறாங்க. அவனுக்கு சின்ன வயசா இருக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு புலி வளர்த்திருக்காங்க, அதோட பேரு லேலா. இவன் அதை பாக்குறதுக்கு கேஜ்குள்ள போறான், ஆனா அது கோண்டியோ கிட்ட போயிருது. அது அவனை அட்டாக் பண்ண பாயும் போது அங்க வந்து டியோவை காப்பாட்டிடுறான். ஆனா அவங்க மேல ரத்தம் தெரிக்குது. இதுக்கப்புறம் ஈயும் கண்ணு முழிச்சிடுறான். அதோட அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. உடனே டியோவை தேடி ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே நிக்கிற கார்ட்ஸ் கிட்ட என்னோட போன் எங்க இருக்குன்னு கேட்க அது ஆன் கிட்ட இருக்குன்னு சொல்ல அவனும் அங்க வந்துடுறான். ஹியாய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, ஆனா காலையில நடந்த விஷயத்த மறந்துடுறான். அதனால ஆன் அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். டியோ எங்கேயும் போகல இங்கதான் இருக்கான்னு சொல்ல வேற நான் என்னெல்லாம் பண்ணேன்னு கேட்க நீங்க ஏகப்பட்டது பண்ணீங்க, அதுல நான் எதுன்னு சொல்றது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கன்னதும் இப்போ ஒரு பிளாஷ்பேக். டியோ வெளியே போனதுக்கு அப்புறமா லியன் உள்ள வரான். ஹியாய்க்கு லியனையும் ஞாபகம் இல்ல, யாரு நீங்கன்னு கேட்க என்னடா மெமரி லாஸ் ஆனதும் என்னையே மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் அப்படியா பழகி இருக்கோம்னு சொல்லிட்டு நான் யாருன்னு கண்டுபிடின்னு போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அஃபேர்ல இருந்தோமான்னு கேக்குறான். அதை கேட்டு லியனும் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நம்ம அஃபேர்ல எல்லாம் இல்லடா, நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி தான் குயாவும் டியோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல குயா யாருன்னு கேக்குறான். அதுக்கு லியனும் அவன் என்னோட லவ், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னு போட்டோ காட்ட அவனுக்கு நிறைய ஃபிளாஷ் மெமரிஸ் ஷஃபில் ஆகி வருது. ஆனா அது எதையுமே கரெக்டா திங்க் பண்ணி பார்க்க முடியல. அதனால கடுப்பாயிட்டு வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க தடுக்க வந்த லியனையே உடச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதை சொன்னதும் இவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டுற விடமா என்ன நான் லியனை எட்டி மிடிச்சனா எனக்கு அது ஞாபகமே இல்லையே, ஆனா அதை நான் மறக்கவே மாட்டேன், அது அவனுக்கு தேவைதானே சொல்லி சந்தோஷப்பட நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், மிஸ்டர் லியனோ இதை லைஃப் லாங் மறக்கவே மாட்டாருன்னு ஆன் சொல்றான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்க மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். லியன் அகைன் ஈய தடுக்க மறுபடியும் அவன்
அவன் அடிக்க கை வாங்குறான். ஆனா லியன் இந்த தடவை ஈயோட கைய பிடிச்சிட்டு காட்ஸ உள்ள கூப்பிட்டு இவனை கோழி அமுக்குற மாதிரி அமைக்கி இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க. அடைக்கேத்தனும் என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஈயோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிருச்சு. அப்புறம் ஆனா உள்ள வர சொல்லிட்டு என்னோட கண்டிஷனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா என்னோட அப்பாக்கும் டியோக்கும் தெரியவே கூடாது, நாளைக்கே நீ வெளியே நிக்கிற காட்ஸ் மாட்டிருன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு இன்னொரு வேலை இருக்கு, லியன் எங்க கூட்டிட்டு வான்னு சொல்றான். அதுபடியே ஆன் லியனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட மிஸ்டர் ஈ கோமாக்கு போயிட்டாரு, நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும்னு சொல்ல சரி நான் குயாவை கூட்டிட்டு வரேன்னு உள்ள போறான். ஆனா ஆன் இல்ல சார் நீங்க உடனே வந்தாகணும்ன்றான். அப்பனா நான் கால் பண்றேன்னு மொபைல எடுக்க அதையும் புடிங்கிட்டு இப்பவே நீங்க கிளம்பி ஆகணும்னு அவனை கையோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இங்க வந்து பார்த்தா ஈ நல்லாதான் இருக்கான். அதனால ஈ என்னடா விளையாட்டுன்னு கேட்க ஈ அவன் கிட்ட என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையாடா, போட்டிருக்க பைஜாமா போட வந்திருக்கன்னும் என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்கு என்ன ஏமாத்திங்க வர வச்சேன்னு கேக்குறான். அதுக்கு ஈயும் கூலா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்றான். லியனோ ஈ சாரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹெல்ப் பண்ணுவேன்ற டோன்ல பேச அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜான்ற மாதிரி ஈ லுக்க விடுறான். அதுக்கு லியனோ நீ பண்றதெல்லாம் சரியில்லடா, பார்த்து நடந்துக்கோ இல்லைன்னா டியோவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னதும் லியன்னு ஈ வாய்ஸ் ரைஸ் பண்றான். இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சாரான்னு லியன் கேட்க நீ டியோவை கூட்டிட்டு போறதுக்கு பதிலா குயாவை என் வீட்டுக்கு அனுப்பிவிடு, அப்ப பாக்கலாம் குயா ஒன்னு சூஸ் பண்றானா இல்ல டியோவை சூஸ் பண்றானான்னு சொல்ல நீ முன்ன மாதிரி டியோ கிட்ட கேரிங்கா நடந்துக்கிறது இல்ல, அப்ப எந்த நம்பிக்கையில அவன் உன் கூட இருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க நீ சொல்றதும் சரிதான்னு ஈ அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு ஆன் அங்க இருந்து வெளியே போக சொல்றான். அதே நேரத்துல ஒரு பையன் ஈயோட ரூம் கிட்ட வரான். அவனோட அப்பியரன்ஸ் பார்க்க குயா மாதிரி இருக்கு, ஆனா அவன் ஃபேஸ் காட்டல. ஆன் ரூமை விட்டு வெளியே வந்ததும் அவன் உடனே திரும்பி அங்க இருந்து போக ஆன் அவனை ஃபாலோ பண்ணி போறான். ஆனா மிஸ் பண்ணிடுறான். இங்க ரூம்ல ஈ லியன் கிட்ட அவனை அடிச்சதுக்காக சாரி கேக்குறான். ஆனா லியன் நீ வார்த்தையால சொல்ற சாரியை என்னால ஏத்துக்க முடியாது, கிரிப்டோ கரன்சி வேலையா சாரி கேளுன்னு சொல்ல ஈ லியனுக்கு அவனோட காயின்ஸை அனுப்பி விடுறான். அதை செக் பண்ணிட்டு தான் சாரியை அக்செப்ட் பண்றான். சரி என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்கு நீங்க வர வச்சேன்னு லியன் கேட்க டியோ சொன்னதை லியன் கிட்ட சொல்றான். அவனுக்கு யார் அப்படி சொன்னதுன்னு லியன் கேட்க வேற யாரு உன்னோட குயா பண்ண வேலையாடா இருக்கும்னு சொல்ல நீ எதை பத்தினாலும் பேச, நான் குயாவை பத்தி பேசாடன்றான். அதுக்கு ஈயோ நான் ப்ரூஃபை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அவனை பாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது நார்மலான விஷயம் மாதிரி தெரியலடா, பின்னாடி வேற ஏதோ போயிட்டு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல எனக்கு இந்த மேட்டரை பத்தி எதுவுமே தெரியாது, அப்ப எதுக்குடா என்ன வர சொன்ன, நீ கொண்டியோ கிட்டயோ டைரக்டா பேசு, நீ என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது, அவன் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினாதானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்ல கொண்டியோ பாக்கடா நல்ல பையன் மாதிரி தெரியவான், ஆனா அவன் ரொம்ப ஸ்டபனா இருப்பான், நான் அவன் கிட்ட கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டான், அதனால இதை நான் தான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு எல்லாரும் நம்பினாங்கன்னா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா அனலைஸ் பண்ண முடியும், எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, நான் போன ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகாது, அதுக்கு யார் காரணம்ன்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், எனக்கு இன்னும் மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி நீ நடிக்கணும், நீ நம்பினா குயாவும் நம்புவான்னு சொல்ல ஃபர்ஸ்ட் லியன் என்னால குயா கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் ஈ அவன் கிட்ட பேசி சமாளிக்க வச்சிடறான். அதே நேரத்துல இங்க டியோ நாங் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஈ என்ன மறந்தடும் நல்லதுக்குதான், நான் அவனை விட்டு போகும்போது அவன் கவலைப்பட மாட்டான், நீயும் கவலைப்படக்கூடாது, தனியா இருக்க பழகிக்கோன்னு இப்படி பேசிட்டு இருக்க கட் பண்ணா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. லியன் ஈக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காத, டியோ என்ன ஃபீல் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் வந்து உன்கிட்ட சொன்னானா எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு, நீ பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னாடி அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடி, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்காம இருக்குன்னு கேட்க என்னோட பாஸ்ட்ல ஒரு மோசமான விஷயம் நடந்தது, அதுல டியோவோட உயிருக்கு ஆபத்து வந்தது, இன்னொருத்தருக்கு அவரோட லைஃபே போயிருச்சுன்னு இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதத இப்ப லியன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஈ லெலாவை பாக்குறதுக்கு கார்டனுக்கு வரான். லெலாவோட கேர்டேக்கர் சொல்றாரு இன்னைக்கு லெலா நல்ல மூட்ல இல்ல, இன்னைக்கு அங்க போக வேண்டான்னு, ஆனா ஈ அட கேட்காம லெலாவை நான் பாத்துக்கிறேன்னு தனியா போறான். இவன் புலிய பூனைன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. லெலாவை பாக்குற ஆர்வத்துல கேஜ் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். ஆனா அந்த கேஜை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணாம விட்டுறான். இவன் உள்ள போய் நின்னுட்டு லெலாவை தேட அது கேஜை விட்டு வெளியே வந்து டியோ முன்னாடி போய் நிக்குது. அதோட சத்தம் கேட்கணும். ஈ அங்க இருந்து ஓடி வந்து டியோவை காப்பாத்திடுறான். இவங்க 2 பேரையும் அந்த கேர்டேக்கர் காப்பாற்றுறாரு. அதுல அவருக்கு 2 கண்ணுமே போயிருது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா லெலாவை வைல்ட் லைஃப் கேர் சென்டருக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அப்ப டியோக்கு 7 வயசு. அவனோட அம்மா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும். இந்த இன்சிடென்ட்னால அவன் எல்லாத்தையுமே மறந்து ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுறான். இதையே காரணமா காட்டி டியோவோட அப்பா ஈயோட அப்பா கிட்ட இருந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கெல்லாம் பிளான் போட்டு தருது டியோவோட ஸ்டெப் மதர். கண்ணு தெரியாம போனனால அந்த கேர்டேக்கரோட ஃபேமிலி அவரை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளிலேயே அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த கில்டி ஃபீலிங்னால ஈயால சரியா தூங்க முடியல. அவன் டியோ கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அந்த கில்டி ஃபீலிங்னால இவனுக்கு அதிகமா நைட் மேர்ஸ் வருது. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா லியன் அவன் கிட்ட டியோ கிட்ட நீ ஓப்பனா பேசுடா, இப்ப அவன் மெச்சூர்ட் ஆயிட்டா உன்னை அவன் புரிஞ்சுப்பான்னு சொல்ல அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, ஆனா என்ன மன்னிப்பானா, என்னால அவனோட சைல்ட்ஹுட்டே போயிருச்சுன்னு சொல்ல இதனாலதான் நீ மேரேஜ் தள்ளி போட்டுட்டே போனியான்னு கேட்டதுக்கு இது மட்டும் காரணம் இல்லைன்னு இன்னொரு மேட்டரை சொல்றான். இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன அன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அதுல இவங்க 5 வருஷத்துக்குள்ள மேரேஜ் பண்ணிக்காம இருந்தாலும் ஒரு பிரேக்கப் பண்ணிட்டாலும் இல்ல அஃபேர் வச்சிருந்தாலும் அந்த தப்பு டியோ மேல இருந்தா அவனோட ஃபேமிலி ஈயோட ஃபேமிலிக்கு ரேசிங் ட்ராக்ல இருக்கிற இவங்களோட லேண்டை தரணும். ஆனா அந்த தப்பு ஈ மேல இருந்தா அவனோட ஃபேமிலி டியோவோட ஃபேமிலிக்கு ரேசிங் ட்ராக்கோட வேல்யூவை பணமா கொடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எதுவும் ஈஐக்கு பிடிக்கல. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கிறதுக்கு மேரேஜை தள்ளி போட்டிருக்கான். இதை சொன்னதும் என்னடா இது இவ்வளவு சீரியஸான மேட்டர்
மேட்டரா தெரியுதுன்னு லியன் ஷாக்கிங்கா சொல்ல, இதுக்கே இப்படி சொன்னா எப்படி, இன்னொரு சீரியஸான மேட்டரும் இருக்கு. நான் டிரைவ் பண்ணிட்டு போன கார் டியோ ஓடுது. அந்த காரை என் அப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணாரு. இதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட டார்கெட் டியோ தானா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது. அதுக்கு நீ எல்லாரையும் எனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்றத நம்ப வைக்கணும்னு சொல்ல, என்கிட்ட சொல்லிட்டல இனி நான் பாட்டுக்கிறேன்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நியூ கார்ட்ஸ் 2 பேர் வராங்க. டியோவும் அங்க வந்து ஈயா எங்கன்னு கேட்க, சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக, டியோ அந்த பெட்டை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வியூவை பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான். இங்க ஈயாயி பேசியே அவனுக்கு இன்னும் மெமரி லாஸ் இருக்குன்னு டாக்டரை நம்ப வச்சிடறான். அப்புறம் ரூமுக்கு வரும்போது டியோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் 2 பேரையும் வெளியே போக சொல்லிட்டு இவன் டியோ கிட்ட வரான். அவன் கிட்ட வந்து ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கும்போது டியோ திரும்பி படுக்கிறான். அப்ப அவனை கிஸ் பண்ண டியோ தான் டேக் ஒன் பிளேயர் ஆச்சு. ஈயோட சட்டையை பிடிச்சி இழுத்து போட்டுறான். அப்புறம் தான் அதே ஏன்றத ரியலைஸ் பண்ணிட்டு மேல இருந்து ஏந்திக்கிறான். என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ணன்னு கேட்க, அப்கோர்ஸ் கிஸ் பண்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி ஸ்மைல் பண்ண, டியோ ஒரு கன்ஃபியூஷனோட ஹியாயே பாத்துட்டு இருக்கான். எதுக்கு என்ன கிஸ் பண்ண வந்தேன்னு கேட்க, எனக்கு தெரியல தோணுச்சு பண்ண, நாம தான் ஃபியான்சே வாச்சு, கிஸ் பண்றது நார்மல் தானேன்னு சொன்னதுக்கு டியோ வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு இப்போ ஓகேவான்னு கிஸ் பண்ண வர டியோ அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அதனால எனக்கு இப்ப கிஸ் வேணும்னு அடம் பிடிக்க, அதுக்கு டியோ இப்படிலாம் அடம் பிடிக்காத ஹியான்னு சொல்ல, சரி அப்பனா என்னோட பெயின் போடுறதுக்கு கிஸ் பண்ண, நீ பண்ண வேலையால தான் இப்ப என் கை வலிக்குதுன்னு சொல்ல டியோ ஹியாயோட கையில கிஸ் பண்றான். அப்புறம் ஹியாயி டிஸ்சார்ஜ் ஆனதும் டியோ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க நாங்க பார்த்ததும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு, இவளோட பேரு நாங், நீ தான் எனக்கு கிஃப்ட் பண்ண, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க இல்லன்னு தலையாட்டுறான். டியோக்கு நல்லாவே தெரியும் ஹியாயிக்கும் நாங்குக்கும் செட் ஆகாதுன்னு, இருந்தாலும் வேணும்ட்டே கிட்ட மாட்டி சொல்றான். நீயும் நாங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவுமே ஒன்னாதான் தூங்குவீங்க, ஒன்னாதான் சாப்பிடுவீங்கன்னு இப்படி அடிக்கிட்டே போக, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்றான். அதுக்கு டியோ, நாங்க உன் மேல கோவமா இருக்கா, நீ இவளை கிஸ் பண்ணனா இவளோட கோவம்லாம் போயிரும்னு சொல்ல, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கடா, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட செல்லாதுன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு டியோவை கிஸ் பண்றான். அப்புறம் டியோ வைக்கப்பட்டுக்கிட்டே நாங்க இறக்கி விட்டு அவன் உள்ள போக, பின்னாடி வந்து இன்னமும் என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, நாங்க தானே கிஸ் பண்ண சொன்னேன், எதுக்கு என்ன கிஸ் பண்ணேன்னு கேக்குறான். அதுக்கு எனக்கு அது தெரியல, நான் டியோன்னு நினைச்சிட்டேன்னு சொல்றான். அடிக்கிட்டு டியோவும், நீ எப்ப காண்டோக்கு போறதா இருக்குன்னு கேட்க, நான் எதுக்கு அங்க போகணும், அங்க யாரும் என்ன பார்த்து பாசும், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். ஆனா டியோ அவனை காண்டோக்கு போக சொல்றான். டியோ கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இங்க வந்ததும் நான் எப்ப ப்ராமிஸ் பண்ணேன், அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எங்க, எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு டியோ, உனக்கு மெமரி லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நீ என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொருத்தர மேரேஜ் பண்ணிக்க போறதா என்கிட்டயே சொன்னேன்னு சொல்லிட்டு போக, யாரை ஏமாட்ட பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போயிட்டு, நான் யாரை மேரேஜ் பண்ணிக்க போறதா சொன்னேன், அவங்கள என் கண் முன்னாடி கூட்டிட்டு வான்னு சொல்ல, டியோ டென்ஷன் ஆயிட்டு, நீ போற வர இடத்துல எல்லாம் ஒரு அஃபேர் வச்சு சுட்டிட்டு இருப்ப, நான் அவங்கள போய் கண்டுபிடிக்கணுமா, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கத்த, உன்கிட்ட எவிடன்ஸ் இருந்தா காட்டு, அப்படி இல்லைன்னா நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், நீ ஏன் வசமா மாட்டிக்கிட்ட, அப்ப இதுக்கு இன்னமும் போய் சொல்லிட்டு இருக்குன்னு அவனோட கையை பிடிச்சி, இந்த ரிங் சிங் ஃபேமிலியோடது, இந்த ரிங்குக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்கு, இதெல்லாம் என் எக்ஸ் கிட்ட இந்த வச்சுக்கொண்டு தந்திருக்க மாட்டேன்னதும், அப்பனா இதை நீயே வச்சுக்கொண்டு டியோட கழுத்தை பாக்குறான். அப்ப நீ அதை கழட்டி தான் பாரு, அப்புறம் என்கிட்ட நீ நல்லா அடி வாங்குவேன்னு சொல்ல, என் மேல கை வச்சா நானும் திருப்பி அடிப்பேன்னு இப்படி 2 பேரும் சண்டை போட, டியோ அடிக்க ரெடியா நிக்க, அவனை ஒரு கையை வச்சு ஈஸியா சமாளிக்கிறான். அப்ப டியோ அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு அவனை தள்ளிவிடும் போது அவன் கையில இடிச்சிட, உடனே சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ ஓகேவா வலிக்குதான்னு கேரிங்கா பாக்குறான். ஆனா சும்மாதான் வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான். என் மேல உனக்கு இன்னமும் அக்கறை இருக்கான்னு கேட்க, ஆமா இருக்கு, சோ இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்ல, சரி நான் ஸ்டப்பனா இருக்க மாட்டேன், ஆனா நீ என்ன இங்க ஸ்டே பண்ண விடணும்னு கேக்குறான். அதுக்கு டியோவும் சரி இங்க ஸ்டே பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்க, நல்ல ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட ஆர்கியூ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லடா, அட மனசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாசம் என் மேல கருணை காத்துடான்னு சொல்லி, என் கை வலிக்குது, சோ எனக்கு கிஸ் வேணும்னு கேட்டுட்டு இவன் டியோவை கிஸ் பண்றான். டியோ என்னடா கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசும்போது இவன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டியோ பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டு, இந்த ரூம் நீ எடுத்துக்கோ, இன்னொரு ரூமை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, நீயும் இந்த ரூம்லயே ஸ்டே பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு டியோ, நாம பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லவும், அதையே காரணமா சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்ல, டியோ அவன் கிட்ட செல்ஃபிஸா நடந்துக்காத ஹியான்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்கிற மூட்ல இல்ல. டியோவோட கையை பிடிச்சி பெட்ல இழுத்து போட்டு அவனை கிஸ் பண்ண டியோ ஆஃப் ஆயிடுறான். அப்புறம் இப்பதான் எனக்கு ஒண்ணு தெரியுது, நீ பொய் சொல்லும் போதெல்லாம் நீ நடுங்குற, என் கண்ணை பட்டு பேச மாட்டேன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்காதுன்னு சொல்லவும், ஆனா இது உனக்கு பிடிச்சிருக்குதானேன்னு டியோவை கிஸ் பண்றான். டியோவும் தன்னை தனியா மறந்து கிஸ் பண்ண 2 பேரும் ரோலிங்லயே போயிட்டு பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப டியோ உடனே கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க 2 பாத்ரூமுக்கு புயல் வேகத்துல ஓடி போயிடுறான். அப்பவும் சும்மா இருக்க மாட்டேன்றான். கிடைக்கிற ஒரு சான்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல டியோ எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை நான் குறுக்க வர, டியோவும் உனக்கு பசிக்கிட்டான்னு அதை தூக்கிக்கிட்டு கீழே போயிடுறான். அப்புறம் கீழே வரும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கத பாக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடியே கீழே வரத டியோ பார்த்துட்டு அந்த டேபிள் கடையில போய் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப நேரம் நான் கிட்ட வந்து, உனக்கு இப்ப ஹாப்பி தானே, என் வேலையை கெடுத்து விட்டுட்டு நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு இருக்கியா, ஒழுங்கா நடந்துக்கோ, இல்லனா நான் உன்னை சாப்பிட்டுருவேன்னு திட்டிட்டு இருக்க. இவன் டியோவோட காலை பாத்துறான். அதனால அப்படியே டைலாக மாட்டிட்டு, நீ எடுக்க இவ்வளவு கியூட்டா இருக்க, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நசுக்கணும் போல
போல இருக்குன்னு அதை திட்டுறதையே கொஞ்சம் மாதிரி டோன்ல சொல்லிட்டு போறான். அப்புறம் டியோ நாங்க தூக்கி வச்சுட்டு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா தான் இருப்பேன்னு அவட கொஞ்சிட்டு இருக்கான். அப்ப நான் இங்க ஆன் ஈயோட பழைய செக்ரட்டரியான கிம்ம கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். ஆன் அவகிட்ட மிஸ்டர் ஈ இப்ப வீட்டுல இருக்காரு, ஆனா இந்த இஷ்யூ இன்னும் முடியல, ஆக்சிடென்ட் ஆன கார் இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்குன்னு சொல்றான். இப்ப கிம் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ ஆன் அவகிட்ட எந்த ஒரு மீடியாவும் செங் ஃபேமிலியோட இமேஜை ஸ்பாயில் பண்ற மாதிரியான நியூஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நானும் என் ஸ்பெஷல் டீமும் இந்த வேலையை பக்காவா முடிச்சு கொடுக்குறோன்றா. அதுக்கு ஆன் உங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல பரவாயில்ல நான் மிஸ்டர் ஈக்காகவும் அவரோட ஃபேமிலிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு என் பேபிக்கு பால் கொடுக்கணும்னு அங்க ரெண்டு கிளம்புறா. அப்புறம் ஆன் அந்த கார்ட்ஸ் கிட்ட இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் செக்யூரிட்டியை டைட்டா வச்சுக்க சொல்றான். கட் பண்ண இங்க டியோ ஹியாய்க்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஈ அங்க வேண்டாடும் அவனை சாப்பிட சொல்லிட்டு டியோ அங்க இருந்து போக ஈ அவனையும் சாப்பிட கூப்பிடுறான். ஆனா டியோ எனக்கு வேணான்றான். அதுக்கு ஈ நீ சாப்பிட்டாடா நானும் சாப்பிடுவேன்னு சொல்ல இந்த மாதிரி ஸ்டபனா இருக்காத, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இதை நீ சாப்பிட்டாடா மெடிசனை சாப்பிட முடியும்னு சொல்றான். கையை பிடிச்சிக்கிட்டு சும்மாவே வலிக்குதுன்னு கத்த அவன் அடிக்கிறான்னு பாச்சையா தெரியுது. சோ டியோவும் அவன் கூட சேர்ந்து கண்டினியூ பண்றான். ஆமா ஐயா கை ரொம்ப வீங்கி இருக்கு, வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் மெடிசன் சாப்பிட்டா சரியாயிரும், நீ எனக்கு ஊட்டி விடுறியான்னு கேக்குறான். அதுக்கு டியோ எதுக்கு இப்ப சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்க ஏன் நான் பார்க்க கியூட்டா தெரியறேன்னு ஈ கேக்குறான். அதை கேட்டு டியோ மறுபடியும் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்ல ஈ அதுக்கு ஏன் என்னோட பழைய வேர்ஷன் தான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் எனக்கு உன்னோட எந்த வேர்ஷனுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு ஊட்டி விடுறேன், ஒழுங்கா சாப்பிட்டு மெடிசனை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், வேற எதுவும் பைத்தியக்காரத்தனமா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீ என் கூட இருந்தா மட்டும் போடும், நீ சொல்ற எல்லாத்தையுமே செய்வேன்னதும் அப்பனா நீ கீழே உட்காருன்னு அவனை டீஸ் பண்றான். ஈயும் டியோ சொன்ன மாதிரியே கீழே உட்கார போக நான் சும்மா தான் சொன்னேன் வந்து சேர்ல உட்காருன்னு அவனுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் நைட்ல ஹியா ஈ தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு டியோ அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே டயர்ட் ஆயிட்டியா, நான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன் பாருன்னு ஏதோ இவன் ஈயை வச்சு செஞ்ச மாதிரி சொல்லிட்டு அவன் தூங்குறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஈ டியோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போன பையன் ஹீயோட செக்யூரிட்டி ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்து ஹீயை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்றான். அந்த செக்யூரிட்டியும் மிஸ்டர் ஈ இப்ப வீட்டுல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிக்கிட்டு மிஸ்டர் ஈக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க சத்தம் போட்டு டியோவை எழுப்பி விட்டுறா. அப்புறம் டியோ வெளியே வந்து நாங்க அமைதியா இருக்க சொல்ல கீழே ரெண்டு சத்தம் கேக்குது. அதனால டியோ நாங்க இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் கீழே போறான். அங்க ஆன் நின்னுட்டு இருக்கான். டியோவை பார்த்ததும் ஆன் அவன் கிட்ட வந்த மிஸ்டர் ஈயோட அப்பா அவரை மேன்ஷனுக்கு வந்து பார்க்க சொன்னாருன்னு சொல்ல சரி நான் போயிட்டு ஈயாவை எழுப்புறேன்னு ஆன் அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் மேல போறான். இங்க வந்து நாங்க தூக்கிட்டு ரூம்குள்ள போறான். ஈ நல்லா குரத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். டியோட பார்த்துட்டு இவனை இப்படி தூங்க விடக்கூடாது, நம்ம என்ன பண்ணலான்னு நாங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க ஈ மேல உட்கார வச்சிடறான். என்னது இது மேலன்னு ஈ கண்ணை திறந்து பார்த்ததும் நாங்க தள்ளி விட்டு இங்க என்ன பண்ற பார்த்து நடந்து கோயிலனா உன்னை மீட் பால்ஸா மாத்திடுவேன்னு சொல்ல டியோ அவன் கிட்ட உனக்கு மெமரி லாஸ் ஆகியோ இன்னும் நீ நாங்க சாப்பிட நினைக்கிறியான்னு கேட்டுட்டு நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது, நீ எதுக்கு அவள் அப்படி பயமுறுத்துனன்னு கேட்க ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோன்னு ஈ பயப்படுறான். அப்ப டியோ உனக்கு உண்மையிலேயே டாக் மீட் பிடிக்குமான்னு கேட்க அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஈக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் டியோ ஆன் வந்திருக்கத சொல்லி ஈயை கீழே கூட்டிட்டு வரான். நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன்னு டியோ முன்னாடி போக ஈ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ட்ரெஸ் மாட்ட ஹெல்ப் பண்ணேன்றான். அதை கேட்டு ஆன் நான் ஹெல்ப் பண்றேன் சார்னு சொல்ல நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் காண்டியோ பாட்டுப்பான்னு சொல்லி அவனை ஃபர்ஸ்ட் மேல அனுப்பி விட்டு இவனும் பின்னாடியே போறான். அப்ப நான் இப்ப ரெண்டு பேரும் பாத்ரூம்ல இருக்காங்க. டியோ ஈயை குளிக்க வைக்கிறதுக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டு ரெடியா நிக்கிறான். அப்ப ஹீ சடனா டவலை ரிமூவ் பண்ண டியோ ஹியான்னு ஹை பிச்சில் கத்தி திரும்பி நின்னுக்கிறான். அப்புறம் அவனோட வெக்கத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஃபோக்கஸ் டியோ ஃபோக்கஸ்னு ஒரு வழியா அவனை குளிக்க வச்சுட்டு அப்புறம் சேவ் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸையும் மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா ஹியா ஈ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டியோவை கிஸ் பண்ணிட்டு போக இவன் கண்ணாடியை பார்த்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து 3 வருஷம் ஆகுது, இன்னும் எடுக்கடா வைக்கப்பட்டுட்டே இருக்குன்னு இவனையே கேட்டுக்கிறான். இப்ப ஹீ மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆன் அவன் கிட்ட கம்பெனியோட ஸ்டேட்டஸை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஈ கார் எங்க இருக்குன்னு கேட்க நேற்று நைட்டு தான் சார் அதை போலீஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணோன்னு சொல்ல சரி காரை செக் பண்றதுக்கு பெஸ்டான மெக்கானிக் டீமா அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா எதுக்கு என்ன வர சொன்னாருன்னு கேட்க எனக்கு தெரியல சார் நான் கேட்டேன் ஆனா அவரு ஃபேமிலி மேட்டர்னு சொல்லிட்டாருன்றான். அப்புறம் ஈ மேன்ஷனுக்கு வந்ததும் கார்ட்ஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. ஈயோட அப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே டியோ எப்படி இருக்கான்னு கேட்கறாரு. அதுக்கு ஈ ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு டியோக்கு இல்லைன்னு சொல்ல நீ நல்லா தானே இருக்க அப்ப எதுக்கு நான் உன்னை பத்தி கேட்கணும்னு சொன்னதும் அப்பனா நான் டியோவை இங்க வர சொல்லட்டான்னு ஈ கேட்கறான். அதுக்கு அவரும் நான் உன்கிட்ட பேசணும் தான் வர சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல ஈ உங்களுக்கு எல்லாமே தெரியாதுன்றான். சரிடா எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கதான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு டியோவை என்ன பண்ணேன்னு கேட்க எனக்கு தெரியாது நான் மறந்தேன்றான். ஆனா அவனோட அப்பா என்கிட்ட போய் சொல்லாடா உன்னை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்க்குறேன், என்ன நீ ஏமாத்த முடியாதுன்னு சொல்ல நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல பட் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நம்புங்க, இது மூலியமாவே உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்றான். அடிக்கிட்டு அவரும் அப்பனா டியோ எடுக்க உன் மேல கோவமா இருக்கான்றதே உனக்கு தெரியாது அப்படிதானு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. நீ காண்டியோவை ஒழுங்காவே பாத்துக்கல, எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்குன்னதும் இதை நீங்க என்கிட்ட சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களான்னு கேட்க நான் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல டியோ முக்கியமான கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவரு காண்டியோன்னு சொல்றாரு. அடிக்கிட்டு ஈ அப்பா நான் உங்க பையனை சொல்ல அப்பாவும் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம காண்டியோடான்னு சொல்ல இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியாது நீங்க அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்றான். கட்
நான் இப்ப டியோ குயாவோட வீட்டுல இருக்கான். சொல்லுடா இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு குயா கேட்க, இப்ப ஹியா வேற ஆளாவே மாறிட்டான்டா. பிபிக்யூ கிரில் மாதிரி வார்மா இருக்கான். அவன் கிட்ட போனாலே என் ஹார்ட் மெல்ட் ஆயிருதுன்னு எக்ஸைட்டடா சொல்ல, ஹியாவும் அதை கேட்டு எக்ஸைட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு சரி வாடா சாப்பிடலான்னு ஏஞ்சி போக, அட போடா என் ஹாப்பியான மூட ஸ்பாயில் பண்றடி உனக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு இவனும் ஏஞ்சி போறான். அப்ப டியோ எனக்கு ஒரு விஷயம் மாத்த நல்லா கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்ல, என்னடா அதுன்னு குயா கேக்குறான். நாய்க்கு மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு இன்னும் நாங்க பிடிக்கல. ஒருவேளை அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா அவன் பழைய ஹியாவா மாறிடுவான். அப்புறம் நான் அவனை விட்டு போகணும் இல்லைன்னு சொல்ல, நீ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. நீ இப்பதானே ஹியாயி பிபிக்யூ கிரில் மாதிரி வார்மா இருக்கான்னு சொன்ன. அதுக்கு காரணம் அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிட்டு நீ இப்பவும் சுவிட்சர்லாண்டுக்கு போகணும்னு நினைச்சா போ. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணி பாரு. நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்றான். அடிக்கடி டியோ ஐ லவ் யூ குயான்னு சொல்ல, இவனும் ஐ லவ் யூ டூன்னு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்க, ஹியாயி அங்க வரான். அவனை பார்த்ததும் இங்க எப்படி வந்தான்னு டியோ கேட்க, ஆண்டா என்ன இங்க கூட்டிட்டு வந்தான், டோர் ஓபன்ல இருந்தனால உள்ள வந்தான்னு சொல்லிட்டு, அதை விடுங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பையன் யாருன்னு குயாவை பாட்டு கேட்க, என்னோட பேரு குயா கிரட்டி வாங், நான் லியன் கெலங் வாங்கோட லைஃப் பார்ட்னர்னு சொல்ல, சரி டியோவோட கணத்தை எடுக்க பிடிச்சி கிள்னு ஈ கேட்க, நான் எடுக்கட பண்ணக்கூடாது, நாங்க ரொம்ப நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம்னு மறுபடியும் டியோவோட கணத்தை பிடிச்சி கிள்றான். அதை பார்த்து ஈ கடுப்பாயிட்டு டியோ கிட்ட நீ என்ன ஏமாற்றுறியான்னு கேட்க, இல்ல ஈயா நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே டியோ சொல்றான். ஆனா குயா ஹியா ஈய வெறுப்பேற்ற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்கான். டியோ அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். பட் குயா அதை கேட்காம கண்டினியூ பண்றான். நீ பண்ணாத விஷயத்த கூட நான் பண்ணிருக்கேன்னு அப்படி என்ன பண்ணன்னு கோவமா கேட்கறான். அதுக்கு குயா டியோக்கு ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ரோலர் கோஸ்டர் ரைட்ல போயிருக்கோம்னு சொல்ல, ஈ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்ப குயா நீயும் லியன் கூட தான் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்ல, இந்த மாதிரியான்னு ஈயோட நினைச்சு பாக்குறான். லியன் ஈயோட கண்ணத்தை பிடிச்சி ஐ லவ் யூ ஈன்னு சொல்ல, இவன் லியனோட கண்ணத்தை பிடிச்சி ஐ லவ் யூ டு லியன்னு சொல்றான். அப்புறம் நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு ரெண்டு பேரும் கண்ணத்தை பிடிச்சி கிழிக்கிறாங்க. இந்த சீனை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. இதை எத்தனை தடவை பார்த்தாலும் என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஈயோட நினைச்சு பார்த்துட்டு சே நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்ன்றான். அடிக்கிட்டு குயா நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவன் ஒன்ன மாதிரி கிடையாது ஹியாயின்னு சொல்ல, இடப்பட்டிட்ட பேசுற தெளிவா சொல்லுன்னு கேக்குறான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஹியாயை வச்சு செய்ய இவங்களுக்கு மத்தியில நின்னுட்டு இவன் தனியால போராடிட்டு இருக்கான். நான் யாரு கூடயும் அஃபேர்ல இல்லைன்னு சொல்ல, உனக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சுல அப்ப எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டுட்டு, எனக்கு இந்த விஷயத்த ஒரு நம்பிக்கையான ஆள் தான் சொன்னாங்கன்னு சொல்ல, ஈயால இவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சோ யாரு உங்ககிட்ட சொன்னதுன்னு கேக்குறான். அதுக்கு டியோ இங்கிங் சச்சேடா அவ ஒரு செலிபிரிட்டி, இன்னொரு பொண்ணு அண்ணன் அவ ஏரோஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தல, ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு எல்லாமே தெரியும்ன்றான். அப்ப குயா ஹியாயி கிட்ட ஒரு போட்டோவை காட்ட இப்ப ஒரு பிளாஷ்பேக். குயா சில் அண்ட் நுயா கூட கிளப்ல இருக்கும்போது அங்க பிரின்சஸ் கேங்க பாக்குறாங்க. அந்த கேங்ல தான் இங்கிங் சச்சடாவும் இருக்கா. அவன் நுயாவோட ரிலேட்டிவ். ஆனா அவங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டது கிடையாது. நுயா இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஹியாயி அங்க வரான். அவன் அங்க பார்த்ததும் குயா செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். ஹியாயி டியோவை ஏமாற்றான்னு முடிவே பண்ணிடுறான். ஆனா சில் அண்ட் நுயா கொஞ்சம் அவனை பொறுமையா இருக்க சொல்றாங்க. அதுக்கு குயா இது ஃபர்ஸ்ட் டைமா இருந்துடுனா நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன், நீ இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு போட்டோவை சென்ட் பண்ணலன்னு சில் கிட்ட சொல்ல, பிளாஷ்பேக் குள்ளேயே இன்னொரு பிளாஷ்பேக். அதுல ஹியாயி அண்ணன் ஏர்போர்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதை எங்க இருந்தோ தூரத்துல நின்னுட்டு இவன் பார்க்க டியோவோட ஃபியான்சே மாதிரி தெரியுதேன்னு போட்டோ எடுத்து குயாக்கு அனுப்பி விட்டுறான். இதை கேட்டதும் நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கலன்னு சொல்ல, சீட் பண்றவங்க எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்க, அதனால என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்றவங்க கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண, அது வேற யாரும் இல்ல ஹியா லியன் தானு குயா சொல்ல, லியன் எல்லாரும் இங்கடா இருக்கீங்களான்னு அங்க வரான். அவனை பார்த்து ஹியாயி என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கன்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம லியன் ஹிய பார்த்து என்னடா இப்படி நின்னுட்டு இருக்கன்னு கேட்டுட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க, இவன் உங்களை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு, நீ இவங்க ரெண்டு பேரையும் என்னடா பண்ணன்னு கேட்டடும், என்னைய விட நீ என்னடா பண்ணி தொலைச்சேன்னு ஹீலியனா அடிக்க வரான். கட் பண்ணா இப்ப இந்த இடமே ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்டா ஆயிருச்சு. குயா ரெஃப்ரி வேலையை பார்க்க டியோ ஆங்கரா இருக்க, இவங்க ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டைம் முடிஞ்சதும் குயா அண்ட் டியோ சேர்ந்து அவங்கள விலக்கி விடுறாங்க. அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல லியன் ஹிய நாக் அவுட் பண்ணிட்டு நான் வின் பண்ணிட்டேன்னு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்க, டியோ அவன் கையை பிடிச்சி புரட்டி போட்டுறான். இப்ப பேக் டு நார்மல். ரெண்டு பேரும் இப்ப என்ன ஆச்சுன்ற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு டியோ ஈய தூக்கி விடுறான். குயா லியனை தூக்கி விடுறான். அப்ப லியன் எடுக்கட என்ன அடிச்சேன்னு கேட்க, அவன் ஹி இங்கிங் அண்ணன்னு சொல்றான். அதை கேட்டு குயாக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிட்டு டியோவை இவன் பக்கம் எழுத்து அவன் காடுல ஹியா ஈ பைத்தியம் ஆயிட்டானான்னு அவனுக்கு கேட்கற மாதிரியே சொல்ல, அவங்க கிட்ட இனி இன்னும் அண்ணனும் என்னோட சிஸ்டர்ஸ்னு சொல்றான். சென் ஃபேமிலிக்கு இவன் ஒருத்தன் தான் பையன். அவனோட அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்களோட பொண்ணுங்க இவனுக்கு ஸ்டெப் சிஸ்டர்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் இவ்வளவு நேரம் என்னை விட்டு அடிச்சிருவேன்ற தோன்ல பேசிட்டு இருந்த குயா இப்போ அப்படியே வாய்ஸ் தோட மாத்தி, சாரி ஹியாயி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு டியோ கிட்ட சொல்லிட்டேன்றான். அதுக்கு ஈயும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் பண்ணா டைரக்டா என்கிட்டயே கேளுங்க, அதை விட்டுட்டு இந்த லியன் சொல்றத நம்பாதீங்கன்றான். அதுக்கு லியனும் குயா என்கிட்ட வந்து நீங்க க்ளோஸான்னு கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச பதில சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, குயா லியன் கிட்ட இன்னும் ரெக்கவர் ஆகல ஹியா, சோனியா அவன் கிட்ட சாரி கேளுன்றான். அதனால லியனும் கிட்ட சாரி சொல்றான். அப்ப அவன் கிட்ட எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா, அது நீ குயா கிட்டயும் சொல்லு, அவன் டியோ மேல கேரிங்கா இருக்கான், நீ என் மேல கேரிங்கா இருக்க, அது எனக்கு புரியுது, ஆனா இது எனக்கும் டியோக்கும் நடுவுல இருக்கிற விஷயம், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க.
இங்க வேண்டாலும் அவன் கிட்ட இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆன்சர் பண்றேன்னு சொல்ல, நீ உன்னோட அம்மாவை மிஸ் பண்றியான்னு டியோ கேக்குறான். ஈயோட பேரண்ட்ஸ் அவனுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே பிரிஞ்சுட்டாங்க. ஈயோட அப்பா கஸ்டடி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தாரு. அதனால அவனோட அம்மாவை 2 இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பாக்குறதுக்கு அவரு அலோவ் பண்ணாரு. ஆனா அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஆரம்பத்துல அவனோட பேரண்ட்ஸ் மேல கோவம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இவன் அவங்கள புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அப்பா ஒர்க்ல பிஸியா இருக்கறனால அவருக்கு டைம் கிடைக்கல. அவனோட அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இவன் அவங்களுக்கு ஒரு நல்ல பையனாவும் அவனோட சிஸ்டர்ஸ்க்கு நல்ல அண்ணனாவும் இருக்கணும்னு நினைக்கிறான். அடிக்கடி டியோ நீ அவங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்க, அதனாலதான் மெமரி லாஸ் ஆகியும் அவங்கள மறக்காம இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு கொஞ்சம் தயங்குறான். அப்புறம் அது நான் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்படியோ உன்னோட அப்பாவும் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல, சென் ஃபேமிலி ஜென்டில்மேன் எல்லாருமே அப்படிதான், யாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதனாலதான் உனக்கு என் கூட இருக்க கஷ்டமா இருக்கான்னு கேட்க, எனக்கு அதை பத்தி தெரியல, ஒருவேளை உன்னோட மெமரிஸ் திரும்ப வந்து நீ என்ன லவ் பண்ணலன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நீ உன் கூட ஸ்டே பண்ண விடுவியான்னு டியோ கேட்க, அதுக்கு ஒருவேளை எனக்கு மெமரிஸ் திரும்ப வராம போனா நீ என்ன இதே மாதிரி லவ் பண்ணுவியான்னு கேக்குறான். அதுக்கு டியோ நான் உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவேன்றான். நான் நீ என்ன லவ் பண்றேன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்க, அதுக்கு சூப்பரா ஒரு லைன் சொல்றான். நான் டியோ என்னோட மெமரி பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கு, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் ஹார்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அவனோட ஆபீஸ்ல இருக்கான். ஆனா அங்க வந்து செங் ஃபேமிலி இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிஸோட ரெக்கார்ட்ஸை கொண்டு வந்து தரான். அது கூடவே லியன் ஒரு வைன் பாட்டில சென்ட் பண்ணிருக்கான். அதை கொடுத்துட்டு அங்க இருந்து யாருக்கும் தெரியாம மாடிக்கு போயிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை செக் பண்ற விஷயத்த சொல்லி அதுல டியோவோட ஃபேமிலி ரெக்கார்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க வீட்டுல டியோ நான் கூட பேசிட்டு இருக்கான். நான் போயிட்டு ஹியாவை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன், அது வரைக்கும் சமட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட அப்பா கிட்ட 2 கால் வருது, ஆனா போன் சைலண்ட்ல இருக்கிறனால டியோ அதை பார்க்கல. இங்க லியன் கிட்ட பேசிட்டு இருக்கான். லியன் சாரி கேட்கிற விடமா அந்த வைன் பாட்டில் சென்ட் பண்ணிருக்கான். நீ டியோ கிட்ட உண்மையா சொல்லிட்டியாடான்னு கேட்க, இன்னும் இல்ல, எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கலன்றான். அடிக்கடி லியனோ நீ என்ன எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீயும் இது வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்க, டியோக்கு மட்டும் இது வேற ஆள் மூலமா தெரிய வந்ததுன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும்டா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டியோ அங்க வந்தனால காலை கட் பண்ணிடுறான். டியோ ஈயோட ஹெல்த் பத்தி கேட்டுட்டு இருக்க, அவன் அங்க வந்து விஐபி கிளைண்ட் புக் பண்ண கார் வந்துருச்சு சார்னு சொல்லிட்டு போறான். அந்த கார் தாய்லாந்துல மேனுஃபேக்சர் பண்ணதில்ல, சோ அதை சேஃபா கிளைண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதனால காரை டெலிவர் பண்றதுக்கு கூட போவான். அப்ப அவன் நீயும் என் கூட வரியான்னு டியோ கிட்ட கேட்க, நீ இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க்ல இன்வால்வ் பண்ணதில்ல, சோ நான் இதுக்கு சூட்டபிள் கிடையாதுன்னு நினைச்சேன்றான். அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே தான் உன்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு, இப்ப நீ வரியான்னு கேட்க, ஓகே நான் வரேன்னு ட்ரெஸ் மட்டும் போறான். அந்த கேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டியோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேல நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனோட டைப் பின்ன டியோக்கு போட்டு விடுறான். அது ஹீயோட என்கேஜ்மெண்ட் கிஃப்ட், அந்த மாதிரி டிசைன்ல 2 பின்னு தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ உன்னோட பின்ன போடுன்னு சொல்லிட்டு, நான் ரொமான்டிக்கான பர்சன் தானேன்னு கேட்க, ரொமான்டிக்கா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதையும் பார்க்கலையேன்னு கலாய்க்க, டியோவோட டைய பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரி கிட்ட இழுத்து அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்க, அத ஆன் ஃப்ரண்ட் மிரர் வழியா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீனை பார்க்கும்போது கியூட்டி பைல லியன் அண்ட் குயாவோட சீன் தான் ஞாபகம் வருது. அப்ப நான் இப்ப கிளைண்டோட வீட்டுல இருக்கான். அவனோட பேரு சின், அந்த சின்ன பையனோட பேரு சுன். ஈயோட ஆக்சிடென்ட் பத்தி இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ சின் ஈயோட ஹெல்த் பத்தி கேட்டுட்டு இருக்க, டியோ அங்க ஃபிளவர் பொக்கேவோட வரான். அவனை பார்த்ததும் இவங்க 2 பேரும் கோச் டியோன்னு அவனை கூப்பிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டியோ டேக் ஒன் கோச்சா ஒர்க் பண்ணிருக்கான். அப்புறம் அவங்களுக்கு டியோ சுவிட்சர்லாந்து போறது கூட தெரிஞ்சிருக்கு. அதை கேட்டதும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். அதுல சின்னுக்கு டியோ யாருன்னு தெரியல, அவன் ஹீயோட கம்பெனில ஒர்க் பண்றதா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் பேசுறத பார்த்தா டியோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ டென்ஷன் ஆயிட்டு, டியோ என்னோட ஃபியான்ஸே, நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல, ஆன் சென் கிட்ட பிரீமியம் மெம்பர்ஷிப் கார்டை தரான். அதை வாங்கிட்டு ஃபியான்ஸே வா, உங்களுக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையேன்றான். இவன் சொல்ற மாடுலேஷனே சரியில்லை. அதை கேட்டு நாங்க சீக்கிரமாவே பண்ணிக்க போறோம், எங்களோட மேரேஜ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறான். இப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது சைலண்டா இருக்கான். டியோ பேச வந்தாலும் அதை ஸ்டாப் பண்றான். அப்ப டியோ நீ என்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல இதை சாப்பிடுன்னு சாண்ட்விச் தர, அதை வாங்கி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டியோவோட ஷோல்டர்ல சாஞ்சி, உன் மேல உனக்கு கோவம் கிடையாது, என்னை விட இன்னொரு டைம் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதோட எனக்கு மெமரி லாஸும் ஆயிருச்சுன்னு அந்த பிட்டியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறான். அடிக்கடி டியோவும் இப்படி ஃபீல் பண்றானேன்னு நினைச்சிட்டு கம்ஃபர்ட் பண்றதுக்கு அவனோட கையை பிடிச்சிக்கிறான். கட் பண்ணா இப்ப இவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. டியோ காரோட மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் காரா இல்ல பிளேனா, இவ்வளவு ரேட்ல இருக்குன்னு சொல்ல அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்ப டியோவோட ஃபேமிலி அங்க வராங்க. அவனோட அப்பா எடுக்கட என் கால் அட்டென்ட் பண்ணலன்னு கேட்க, அப்பதான் டியோ மொபைல செக் பண்ணி பார்த்துட்டு சாரிப்பான்னு சொல்றான். அவங்க கிட்ட டியோ என்ன பாத்துக்கிறதுல பிஸியா இருந்தா, இதுக்கப்புறம் கூட அவன் பிஸியா தான் இருப்பான்னு சொல்ல அவங்க பண்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் கிராஜுவேட் ஆகுறதுனால அவனை ஹியோட பிசினஸ்ல சேர்த்து விட பாக்குறாங்க. ஆனா லாஸ்ட் இயர் அவன் ஸ்டார்ட் பண்ண ரிப்பேர் ஷாப் இப்ப லாஸ்ல ஓடிட்டு இருக்கறனால அவங்க கிட்ட எனக்கு இப்படிக்கு ஹையர் பண்ற ஐடியாலாம் இல்ல, ஃபயர் பண்ற ஐடியா தான் இருக்குன்னு சொல்ல, டியோவோட அம்மா நானும் டேமும் ரன் பண்ற சலூன் கூட டல்லா தான் போயிட்டு இருக்கு, சோ ஷாப்பை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவனுக்கு சிக்னல் தர அவன் வந்து மிஸ்டர் ஈக்கு இன்னும் 5
மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்றான். அப்ப டேம் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு 2 பேரையும் இன்வைட் பண்ண அவகிட்ட நான் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, சோ நாங்க எந்த ஈவெண்ட்லயும் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறான். அடுத்ததா டெம் கிட்ட நீங்க தரேன்னு சொன்ன ஸ்போர்ட்ஸ் காரை எப்ப தர போறீங்கன்னு கேட்க அதுக்கு இன்னும் என்னென்ன கேட்கணுமோ கேளுங்கடான்னு சைலண்டா இருக்கான். இவங்க இப்படி பண்றத பார்த்து டியோவும் எதுவும் சொல்ல முடியாம எம்பாரசிங்கா ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் இவங்க பாத்ரூம்ல இருக்கும்போது டியோ எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்கறான். அதுக்கு நீ எதுக்கு என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்றது இப்ப புரியுது. இன்னமும் நீ அந்த முடிவுல தான் இருந்தானா நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனா எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சப்ப என்னால அதை தாங்கிக்க முடியலன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி டியோ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறான். கட் பண்ணா இப்ப டியோவோட அங்கிளை காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இவங்க ரொம்ப நாளா செங் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்கன்றது. டியோவோட ஸ்டெப் மதர் கால்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த டியோவால ஒரு பயனும் இல்ல, இவங்களுக்கு மட்டும் 3 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம கையில இருந்திருக்கும்னு சொல்ல இந்த செங் ஃபேமிலி என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. அத்தாடத்துக்கு உன்னோட ஹஸ்பண்டே டியோக்கு பாடி சொத்து தரதா சொல்லி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதை சரி பண்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்ல டியோவோட ஸ்டெப் மதர் டெம் அண்ட் டேம் இருக்கும்போது டியோக்கு மட்டும் எப்படி பாடி ப்ராப்பர்ட்டிஸ் போகும்னு அதுலயே ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கு இவரும் உன் இடத்துல நான் இருந்தேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என்னோட கோலே வேறையா இருக்கும்னு சொல்லி ஈயோட போட்டோ மேல ஆரோ அடிக்கிறான். கட் பண்ணா இங்க டியோ கிட்ட நீ கூட இருந்தனா நான் நல்லா தூங்குவேன்றான். அதை கேட்டு ஈயும் அப்ப மத்த நேரத்துல நீ நல்லா தூங்க மாட்டியான்னு கேட்க டியோ அவனுக்கு ரெகுலரா வர நைட் மேரை பத்தி சொல்றான். என் கனவுல ஒரு புலி வரும், அது என்னை விட ரொம்ப பெருசா இருக்கும், பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும், அப்புறம் ஒரு வாய்ஸ் என்ன காண்டியோ காண்டியோன்னு கூப்பிடும், அந்த இடம் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கும், ஆனா அது எதுவுமே என்னோட பிளட் கிடையாதுன்னு சொல்லிட்டு குட் நைட் ஹியான்னு அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனா கிட்ட அதை கேட்டு செம ஷாக்கு, அவன் கண் முன்னாடியே அந்த சீன் வந்து போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க சின் சுன் கிட்ட உனக்கு கோச் டியோவை பிடிக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அவனும் எனக்கு கோச் டியோவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல சரி அப்பனா நான் அவர்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டா இருக்கா சொல்லி கேக்குறேன்னு இப்படி இவன் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். அப்பனா இங்க டியோ நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஆனா ஹியால சுத்தமா தூங்க முடியல. டியோவை தள்ளி படுக்க வச்சுட்டு இவன் எந்திரிச்சு உட்கார அவனுக்கு பேனிக் அட்டாக் வருது. இதுல அவனோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா முடியல. சோ கீழே வந்து ட்ரிங்க்ஸ் பண்றான், அப்பவும் அந்த இன்சிடென்ட்டை அவனால மறக்க முடியல. இங்க பக்கத்துல இல்லாதனால டியோக்கு அதே கனவு வருது. அப்ப அந்த வைன் பாட்டில உடைக்க அந்த சத்தம் கேட்டு டியோ எழுந்திரிச்சு கீழே வரான். அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டியோ அவன் பக்கத்துல வந்து உட்காந்து ஹியான்னு கூப்பிடுறான். அப்ப அவனை ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அழுறாங்க. நேரத்துல ஹியும் அழுவுறத ஸ்டாப் பண்ணிட்டு டியோ கிட்ட தேங்க்ஸ் இப்ப நான் ஓகேன்னு சொல்ல அதுக்கு டியோ நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் ஹியா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அதை கேட்டு ஹியும் தேங்க்ஸ் டியோ, நீ தான் பெஸ்ட்னு சொன்னதும் இல்ல ஹியா நான் பெஸ்ட் கிடையாது, நீ தான் பெஸ்ட்னு டியோ சொல்ல நான் உன்னை பாத்துக்கணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால நான் பர்ஃபெக்டா இருந்தாகணும், பட் உண்மையா சொல்ல போனா என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்றான். டியோவும் அதுக்கு யாராலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது ஹியா, சோ நீ உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை, நான் இன்னும் 7 வயசு டியோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈயோட ஃபேஸ்ல இருக்கிற காயத்தை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுக்க எண்டிக்கும் போது கீழே செதறி கிடக்கிற கிளாஸை முடிச்சிடுறான். அதனால அவனை தூக்கி ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டியோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா டியோ ஈக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அப்ப அவன் கிட்ட நான் உன்னை வெறும் கடமைக்காக பாத்துக்கல, உன்னை லவ் பண்றதுனால தான் பாத்துக்கிறேன்றான். அதை கேட்டுட்டு டியோ ஹாப்பி ஆயிட்டு ப்ரொபோஸ் பண்ண சொல்றான். எனக்கு இன்னும் மெமரி ரிட்டர்ன் ஆகலையேன்னு சொல்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ இவ கேளுன்னு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னதும் டியோ கேட்ட மாதிரியே அவன் கையை பிடிச்சி மேரேஜ் ப்ரொபோஸ் பண்ண டியோவும் ஹீயோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது டியோ நான் இன்னைக்கு வரல, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல அவனை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரான். அப்ப டியோ நாங்க தூக்கி ஃபேஸ்க்கு நேரா வச்சிட வந்த ஸ்பீடுக்கு அவன் நாங்க கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் முண்டக்கண்ணு நாயை மறுபடியும் நீயான்னு சொல்ல டியோ சிரிச்சுட்டு இவ ஒன்னும் முண்டக்கண்ணு நாய் இல்ல ஹியா, இவளோட கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு மெமரி லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கூட நீ இவளை இப்படிதான் கூப்பிடுவ, இப்ப நீ பண்றத பார்த்தா மெமரி லாஸ் ஆன மாதிரி தெரியல, நீ எப்படி நடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு விளையாட்டுக்கு சொல்ல அதான உண்மைன்னு நினைச்சிட்டு நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ நைட் உனக்கு கேட்டியேன்னு ஆரம்பிக்க டியோ அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஹியான்னு அவனை அங்க ரெண்டு அனுப்புறதுலயே குறியா இருக்கான். அங்க ரெண்டு போனதும் நைட்டு நடந்தட காட்டுறாங்க. டியோ கிட்ட எனக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா, உன்னை பத்தி என்ன பத்தி இல்ல நம்ம ஃபேமிலி பத்தின்னு கேட்க இப்ப எதுக்கு இதை பத்தி கேக்குறேன்னு கேக்குறான். இல்ல ஹியா நீ என்ன 7 வயசு பையனா ரீகால் பண்ண, அந்த நேரத்துல நீயும் நானும் க்ளோஸ் ஆறோமான்னு கேட்க சரி ஓகே நீ கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஹியா, இப்போ ரொம்ப லேட் ஆயிருச்சு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல அவனை கிஸ் பண்ண வரான். அப்ப டியோ நான் தூங்க போறேன்னு பெட்டுக்கு போயிட்டு பிளாங்கெட்ட கொடுன்னு அவன்கிட்ட 2 புடுங்கி படுத்துக்க உனக்கு அடிப்பட்டும் இன்னும் நாட்டியாவே இருக்கியான்னு கேட்க நான் நாட்டி இல்ல ஹியா ஸ்டபனா இருக்கன்னு அவனை டீஸ் பண்றான். கட் பண்ணா இப்ப ஆபீஸ்ல ஆனன் கிம் கூட மீட்டிங்ல இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் கிம் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பேன், ஆனா அது கிடையாது, அவ லீவ்ல இருந்திருக்கா, பேபி பிறந்ததுக்கு அப்புறமா இப்ப ஒர்க்க கண்டினியூ பண்றா. அவங்க கிட்ட இன்னும் நாங்க 1 மாசத்துல மேரேஜ் பண்ணிக்க போறோம், நீங்க தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதும் அடைக்கிட்ட கிம் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. ஆனா ஆன் லைட்டா ஸ்மைல் மட்டும் தான் பண்றான். அடை கிம் பார்த்ததும் அட போடா நீ ஹஸ்பண்ட் மாதிரி ஜாலியாவே இருக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு கிட்ட எனக்கு என் குழந்தைய பாட்டுக்கவே நேரம் இல்ல பாஸ், என் ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு சொல்ல எல்லா பொறுப்பையும் ஆன் கிட்ட தந்துடுறான். 2 பேரும் அங்க 2 போனதுக்கு அப்புறமா ஆன் யாருக்கோ கால் பண்ணி விஸ்டரி இன்னும் 1 மாசத்துல மேரேஜ் பண்ணிக்க போறாருன்னு சொல்றான். இந்த ஆன் நல்லவனா இல்ல கெட்டவனானே கெஸ் பண்ண முடியல. நாவலை பொறுத்த வரைக்கும் ஆன் ரொம்ப லாயலான பர்சன், ஆனா சீரீஸ்ல எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். கட் பண்ணா கேட்டியும் நைட் அவன் கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அவனோட அப்பாக்கு
ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு அவருக்கு கால் பண்ணி எதுக்கு என்ன யூகே அனுப்புனீங்க, எதுக்காக செங் ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்க, யூகேக்கு அனுப்புனது உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது, உனக்கு அது தேவையில்லாத விஷயம், இப்போ நீ அங்க ஹாப்பியா தானே இருக்க, அதை மட்டும் பாருன்னு சொல்லிடுற. நான் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமான்னு கேக்குறான். அதுக்கு அவரும் அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், இப்போ நீ செங் ஃபேமிலியை சேர்ந்தவன், நீ அங்க இருக்கிறது தான் எங்களுக்கு பண்ற பெரிய ஹெல்ப்னு சொல்லிட்டு ரெம் உனக்கு இந்த பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னானேன்னு சொல்லவும் டியோ நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையேன்றான். அப்ப டியோவோட அங்கிள் அங்க வர, உன்னோட அங்கிள் வந்திருக்காரு, நான் அப்புறம் கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிடுறாரு. டியோவோட அங்கிளுக்கு அவங்க மேரேஜ் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு அதை அவர்கிட்ட சொல்ல, அப்பதான் டியோவோட அப்பாக்கே அது தெரிய வருது. ஒருவேளை அதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான் போலன்னு அவரு நினைச்சுக்கிறாரு. இந்த சீனை வச்சு பார்க்கும்போது ஆன் கால் பண்ணி பேசுறது டியோவோட அங்கிள் கிட்ட மாதிரி தெரியுது. இப்ப அவரும் டியோ கிட்ட உண்மையா சொல்ல வேண்டியது தானே, எதுக்கிட்ட சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு காரணம் ஹீயோட அப்பா இதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருப்பாரு. அதனாலதான் அவர் டியோ கிட்ட எதுவும் சொல்லல. அடுத்து இவங்க பிசினஸ் மேட்டரை பேசிக்கிறாங்க. ஒரு ஷாப்பை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அட டியோவோட அப்பா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அடிக்கட்டு அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கைக்கு வரும்னு கேரண்டி கிடையாதுன்னு சொல்ல, ஈயோட அப்பாக்கு காண்டியாவை ரொம்ப பிடிக்கும், சோ நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், அவங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம புது கான்ட்ராக்ட் போட்டாகணும், அதுக்கு நீ போயிட்டு ரெடி பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப நான் இங்க டியோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நோட் பேட்ல எழுதி வச்சு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, ஈ அங்க போன் பேசிட்டு வரான். அவனை பார்த்தனும் ஹியான கிட்ட வர, ஹீ வெயிட் பண்ண சொல்லி சிக்னல் காட்டிட்டு போன் பேசிட்டு இருக்க, டியோ ஹீ பின்னாடி இருந்து ஆக்ட் பண்ணிக்கிறான். அதனால ஹீயும் நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு காலை கட் பண்ணிட்டு என்னாச்சு டியோன்னு கேட்க, எனக்கு எதுவுமே தெரியல ஹியா, எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக என் அப்பாக்கு கால் பண்ண, அவரு என்ன வச்சு உங்ககிட்ட 2 அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இங்க இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது, நான் உன்னை விட்டு போயிட்டா இதெல்லாம் சரியாயிரும்லன்னு அழுதுகிட்டே, என்னோட அப்பா என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு, அது உண்மையா இருந்தா அப்ப எதுக்கு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அழுவ, எதுவும் சொல்லாம அவனை அப் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இங்க டெம்ம காட்டுறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கான வேலையை இவன் தான் பாத்துருக்கான். அவனோட ஸ்பை அவன் கிட்ட கார் இப்ப கையில இருக்கு, அவங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிடுற. எம்முக்கு இப்ப நம்ம மாட்டினா காலின்னு பயம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவன் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க, அவனோட அங்கிள் அங்க வராரு. உடனே அவரை தனியா கூப்பிட்டு, கார் இப்ப செங் ஃபேமிலி கிட்ட இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் சொன்ன மாதிரி தானே பண்ண, நாமளா வாய் திறக்கிற வரைக்கும் இதை பத்தி யாருக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்ல, இப்பதான் டெம் அவன் ஈய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்த சொல்றான். அடைக்கட்டணும், எதுக்கு நீ அங்க தேவையில்லாம போனேன்னு அவரு டென்ஷன் ஆக, இப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால தனியாலாம் மாட்டிக்க முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லனா நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன்னு மிரட்ட, ஏன்டா உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை இல்லையா, நீ அவர்கிட்ட போய் சொன்னா உன்னோட அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாரு, இந்த விஷயத்த நீ என்கிட்ட வித்துட்டு நான் பாட்டுக்கிறேன், நீ சண்டைக்கு வர்ற மாதிரி நடந்துக்காடுன்னு சொல்ல, இப்ப இங்க டியோவை காட்டுறாங்க. அவன் கிட்ட என்னோட ஃபேமிலி உன்கிட்ட 2 உன்னோட அப்பா கிட்ட 2 அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்களும் எனக்காக தானே இதெல்லாம் பொறுத்து போறீங்கன்னு கேட்க, உனக்கு எப்படி இது தெரிஞ்சுட்டுன்னு கேக்குறான். இதுலயே டியோக்கு இருந்த டவுட் கிளியர் ஆயிருது. அவன் திருப்பி உனக்கு எப்படி தெரியும், உண்மையாவே உனக்கு மெமரி லாஸ் இல்ல நடிக்கிறியான்னு கேட்டதும் எதையும் மறைக்காம இப்ப உண்மையா சொல்லிடுறான். அடைக்கிட்டு டியோ சைலண்டா வெளியே போய் நிக்க, அங்க வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் நான் கண்ணு முழிக்கும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அப்புறம் தான் எனக்கு மெமரி ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்ல, என்னால நீ செத்துருப்ப, இதுக்கெல்லாம் நான் உன்னோட லைஃப்ல இருக்கிறது தான் காரணம், நான் மட்டும் உன்னோட லைஃப்ல இல்லனா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருப்ப, நீ பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ்க்காக வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றான். அடிக்கடி நீ எங்க வேணாலும் போ, அங்க நானும் வருவேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் உடனே பண்ணி தரேன்னு சொல்ல, ஏன் நீ என்ன நம்புறதானே, அப்படின்னா நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்றான். இப்ப அடிக்கடி எதுவும் பேசல, ஏன்னா அவன் சொல்ற மாடுலேஷன்லயே அவன் ஏதோ பிளான் போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் டே அவனோட அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரான். அவனோட அப்பா அவன் மேல செம்ம கோபத்துல இருக்காரு. டேய், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது, ஆனா நீ இப்பதான் காரோட கண்டிஷனையே கண்டுபிடிச்சிருக்க, யாரோ நீ சாகணும்னு இதை பண்ணிருக்காங்க, நீ என்னடானா இவ்வளவு ஸ்லோவா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீங்க எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும், நீ ஹேண்டில் பண்ற லட்சணத்தோட நான் பாக்குறேன், நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது, எவனோ ஒருத்தன் வீட்டுல நின்னுட்டு இருக்கிற கார்ல வந்து என்னமோ பண்ணிட்டு போயிருக்கான், அதை எப்படி நீ அலோ பண்ணன்னு திட்டிட்டு, இந்த தடவை நீ தப்பு பண்ணிட்டடா, ஏதோ ஒரு நல்ல நேரம் இன்னும் உன்னை வீட்டுல வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனிட்ட உன் பாஸ் கிட்ட காட்டுன்னு ஐபேட கொடுக்க, ஈயோட பார்த்ததும் கார் டியோ பேர்ல இருக்குதுன்னு சொல்றான். டியோ பேர்ல அந்த ஒரு காரு தான் இருக்கு. அப்புறம் லாக் புக்கை பத்தி கேட்க, டியோ டிரைவிங் கத்துக்கிறப்ப மட்டும்தான் காரை யூஸ் பண்ணிருக்கான், அவனுக்கு கார் டிரைவ் பண்றது பயமா இருந்தனால அவன் மேக்சிமம் சைக்கிள்ல தான் வெளியே போயிருக்கான். அடைக்கேட்டடும் இவர் இன்னமும் மேல காண்டாயிடுறாரு. டியோ நான் வாங்கிட்டு அந்த காரை ஓட்டாம சைக்கிளை யூஸ் பண்ணனாலதான் அவன் ஆக்சிடென்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான், சூப்பர் தான், நீ அவனை ரொம்ப நல்லா வச்சு பாத்து இருக்குன்னு சொல்லிட்டு, கார் டியோவோட பேர்ல இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்க, நமக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனோட ஃபேமிலிக்கும் தெரியும்ன்றான். இப்ப டியோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட மைண்ட்ல டியோ கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப மொபைலை எடுத்து, உனக்கு மேரேஜ் ஆக போற விஷயத்தை எதுக்குப்பா என்கிட்ட சொல்லலன்னு மெசேஜ் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணாம டெலிட் பண்ணிடுறாரு. அடுத்து மறுபடியும் இங்க காட்டுறாங்க. ஆன் அகைன் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லிட்டு, அப்பா இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்றான். அவங்களோட டார்கெட் நான் கிடையாது, காண்டியோடான்னு சொல்ல, இது சின்ன ப்ராப்ளம் கிடையாது, அவங்க காண்டியோவை கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே உனக்கும் இருக்குது, அதை தேவைப்படுற நேரத்துல தயங்காம யூஸ் பண்ணு, நான் உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கதா சொல்லி தந்திருக்கேன், பின்வாங்க
ஒழுங்கா சொல்லி தந்தது இல்ல. நான் உனக்கு வெட்டிங் டே வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ள கல்பரட் யாருன்றத கண்டுபிடி, மத்தட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல நீ டியோவையும் நல்லா பாத்துக்கோ, இந்த தடவை அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை உண்மையிலேயே வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட அவன் திரும்பி அப்பா நான் டியோவை போக விடுறதான்னு கேட்க, ஏன்டா நீயும் என்ன மாதிரி வாழ ஆசைப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஈயோ நீங்க அம்மாவை போக விட்டுட்டீங்க, நானும் ஏன் அடியே பண்ணக்கூடாதுன்னு கேட்க, நான் உன்னோட அம்மாவை விடல, அவரா என்னை விட்டுட்டு போயிட்டா, அதனால உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே உன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, நீ லைஃப்ல செட்டில் ஆகுறத பார்த்துட்டா போதும், நான் சந்தோஷமா போய் சேருவேன்னு சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் இந்த சீன் ஒரு எமோஷனல் சீனா இருக்கு. ஆனா அதை உடைக்கிற மாதிரி அவர்கிட்ட அப்பனா நீங்க சாகாதீங்க, நீங்க இப்ப செத்துட்டா என்னாலலாம் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்ல அவரு செம டென்ஷன் ஆயிட்டு, டே என் வீட்டை விட்டு வெளியே போடா, திரும்ப இந்த பக்கம் வந்துடாத, யாரும் அவன் கூட போகாதீங்க, அவன் தனியாவே போய் தொலையட்டோன்னு இப்படி கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அங்க இருந்து லியனை பாக்குறதுக்கு பென்டகனுக்கு வந்திருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் உன் அப்பா உன்னை வெளியே துரத்திட்டாருன்னு லியன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் டியோவை மேரேஜ் பண்ணிக்காம இருந்துருவேணும்னு நினைக்கிறாருன்னு சொல்ல, சரி நீ எதுக்கு இப்ப என்ன பார்க்க வந்தேன்னு கேட்க, கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் டியோவோட ஃபேமிலியில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான், இது எப்படி நான் டியோ கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதோட அவங்களோட டார்கெட் டியோன்னு சொல்ல, நீ கிட்ட டியோ கிட்ட சொல்லிடுடா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் டியோ வீக் இல்ல, அவன் என்னையே அசல்ட்டா தூக்கி போட்டான்னு லியன் சொல்லவும் அதுவும் கரெக்டா, ஆனா நான் அவன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த கல்பிரட் யாருன்றத கண்டுபிடிக்க நினைக்கிறேன், அவனை மறுபடியும் கவலையோட பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல, இப்படிக்கு நான் அவனை எங்களோட மேரேஜ் கேன்சல் பண்றதுல போக்கஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னடா சொல்ற, மேரேஜ் கேன்சல் பண்ண போறியான்னு லியன் ஷாக் ஆயிடுறான். கட் பண்ணா இங்க டியோ சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு கார் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர, டியோட நோட்டீஸ் பண்ணிட்டு சைக்கிளை ஸ்டாப் பண்றான். அந்த காரும் அவன் பக்கத்துல வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, சின் தான். நான் உங்களை டிராப் பண்றேன்னு கூப்பிட, நான் சைக்கிள்லயே போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்து இங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போகுது, அங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லி அவன் குயாவோட வீட்டுக்கு போறான். டியோ திரும்பி பார்த்து போனனால அந்த கார்ட்ஸும் உடனே ஈக்கு கால் பண்ணி மிஸ்டர் டியோ நாங்க ஃபாலோ பண்றத பார்த்துட்டாருன்னு சொல்றான். அப்பனா டியோ இப்ப குயா வீட்டுல இருக்கான். ஏன்டா லேட் ஆயிருச்சுன்னு குயா கேட்க, என் ஸ்டூடெண்டோட அப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு சொல்ல, ஏன்டா அவன் முன்ன ட்ரை பண்ண பாக்குறானா, அப்படி ஏதாச்சும் இருந்துடுனா உடனே அவனை ரிஜெக்ட் பண்ணிரு, இல்லனா ஸ்டாக்கரா பண்ற போறான்னு சொல்ல, கூட என்ன ஃபாலோ பண்றதுக்கு காட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காண்டான்னு சொல்றான். அப்ப கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணணும், எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு என் கால் அட்டன் பண்ணலன்னு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்க, கொஞ்சம் பொறுமையா கேளு ஹியா, எனக்கு ஒன்னும் புரியலன்றான். அப்ப நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன்னு சொல்ல, எங்க வீடியோ கால் பண்ணி நான் கவலைப்படுற ஃபேஸ பாக்குறேன்னதும் வீடியோ கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்க, நான் குயா வீட்டுல அவன் கூட இருக்குன்னு சொன்னதும் லியன் ஃபேஸ் பிரைட் ஆயிருது. டியோவை நான் நல்லா பாட்டுக்கிறேன் ஹியான்னு குயா சொல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் லியன் கூட பென்டகன்ல இருக்குன்னு சொன்னதும், உனக்கு என்ன வேலைடா இங்க இருக்கு, நீ டியோவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐ மிஸ் யூ குயான்னு சொல்ல, குயாவும் ஐ மிஸ் யூ ஹியான்றான். அப்ப லியன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஐ மிஸ் யூ குயான்னு சொல்ல, டே நீ மிஸ் யூ வேற எங்கேயாச்சும் போய் சொல்லுடா, நான் டியோ கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு அவனை தள்ளி விடுறான். அப்புறம் அவன் டியோ கிட்ட நான் 2 hours கழிச்சு உன்னை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பி விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் ஹியா, நானே வீட்டுக்கு போயிருவேன்றான். ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீ தனியா வர வேண்டாம்னு சொல்லவும் குயா வெறுப்பேற்றதுக்காக டியோவை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்ல, அதை கேட்டதும் முடியவே முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நீ என்ன நடந்தாலும் டியோவை மேரேஜ் பண்ணிப்பா தானே, அப்ப எடுக்கடா டியோ சொன்னதுக்கு ஒட்டுக்கிட்டேன்னு லியன் கேட்க, அவனோட பிளான சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல டியோ குயா கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டான்னு கேக்குறான். இங்க விக்டிமா ஆக பிளான் போடுறான். டியோ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணா அவனோட ஃபேமிலி தான் ஈக்கு பே பண்ணணும். அந்த பிளானுக்கு லியன் துணையா இருக்கான். அதே மாதிரி இங்க டியோ போடுற பிளானுக்கு குயா துணையா இருக்கான். டியோவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் லியன் கிட்ட குயா மேல ஒரு கண்ணு வச்சுக்கூடா, டியோ என்ன பிளான் போட்டாலும் அதுல கண்டிப்பா குயா இருப்பான்றான். இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல எது ஹைலைட்னா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளான் தான் போட்டிருக்காங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டியோ வெட்டிங் டிசைன்ஸை பார்த்துட்டு இருக்கான். அதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கு. சோ நிறுத்த போற கல்யாணத்துக்கு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், பேசாம மேரேஜ் நடத்தாமலே விட்டுடலாமான்னு நினைக்கிறான். ஆனா மேரேஜ் ஈவெண்ட் நடந்தாதான் இவன் போட்ட பிளான் படி விக்டிமா காட்ட முடியும். அதை படி நினைச்சிட்டு இருக்க அங்க வரான். அவன் ஃபேஸ பார்த்ததும் ஹின்ஹெலரை கையில கொடுத்துட்டு தண்ணி கொண்டு வர எண்டிக்க அவன் கையை பிடிச்சு உட்கார வச்சு, நான் போர்டில எல்லாம் இல்ல தெளிவாதான் இருக்குன்னு சொல்லிட்டு, வெட்டிங் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கியா, எங்க எனக்கும் காட்டு, நானும் பாக்குறேன்னு கேட்க, இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு நீ நாளைக்கு பாட்டுக்கோன்னு டியோ சொல்றான். அடிக்கடி நீயே தனியா செலக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறியா, என் டேஸ்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, நான் அதுக்காக சொல்லல, இதெல்லாம் பழைய டிசைன்ஸ், இது வரைக்கும் நீ இதை ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி நான் பார்த்ததே இல்ல, சோ உனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு நினைச்சேன்னு சொல்லவும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் கிடையாது, நீ உனக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணணும் தான் நினைச்சேன், அதோட எனக்கு கொஞ்சம் ஷையா இருந்ததுன்றான். உண்மையாவான்னு டியோ கேட்க, என்னோட ஃபீலிங்ஸை ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணாதது என்னோட தப்பு தான் சொல்றான். அதுக்கு டியோ நானும் உன்கிட்ட வந்து கேட்கவே இல்ல, சோ என் மேலேயும் தப்பு இருக்குன்றான். இப்படி 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் கிட்ட இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த ஒரு சீக்கிரட்டும் இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் நம்ம ஓப்பனா பேசிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து அந்த டிசைன்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த சீக்கிரட்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்னா செய்யறான். ஆனா அவன் போட்டிருக்க பிளானை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்றான். அதே மாதிரி தான் டியோவும் சொல்றதுக்கெல்லாம் நல்லா தலைய மொத்தம் ஆட்டிட்டு அவனோட பிளான சொல்ல மாட்டேன்றான். ஆனா அதுக்கு பதிலா அந்த டைகர் இன்சிடென்ட் பத்தி கேட்க, உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு கேட்கவும் டியோ அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றான். பேலன்ஸ அவன் கிட்ட சொல்றான். அடி என்னோட புலிதான், அவனோட பேரு லேலா, அன்னைக்கு நான் தான் லேலாவை உன்கிட்ட காட்டுறதுக்கு
இன்சிடென்ட்டுக்காக அவனை கூப்பிட போனேன். ஆனா அவன் கேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அந்த இன்சிடென்ட்னால நீ மென்டலி எஃபெக்ட் ஆன. என்னால உன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸே போயிருச்சு. அந்த கேர்டேக்கரோட லைஃபும் போயிருச்சு. லிலாவும் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லவும் அடிக்கடி டியோ எமோஷனல் ஆயிடுறான். என்னாலதான் எல்லாமே நாங்க வந்திருக்கவே கூடாதுன்னு இப்படி அவனை பிளேம் பண்ணிக்க. நீ சாரி சொல்ல அவசியம் இல்ல. உன் மேல என்ன தப்பும் இல்ல. நான் என் அப்பா உன்னோட ஃபேமிலி தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். எங்களாலதான் உன் லைஃப் இப்படி மாறி போச்சு. நாங்க இது உனக்கு நல்லதா இருக்கும்னு நினைச்சுதான் பண்ணோம். ஆனா எல்லாரும் உன்னை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் சாரி. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் மட்டும் தான் தருவேன்னு சொல்ல டியோ நானும் அதே மாதிரி உனக்கு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் மட்டும் தான் தருவேன்னு சொல்லிட்டு ஈய கிஸ் பண்றான். இதுல இருந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது. கட் பண்ணா இங்க லியன் அண்ட் குயாவை காட்டுறாங்க. லியன் அவன் கிட்ட டியோ உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானான்னு போட்டு வாங்க ட்ரை பண்ணேன். குயா தெளிவா இருக்கான். எதுக்கு ஏன் கேக்குற? ஹியாயி என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னானான்னு கேட்க அவெல்லாம் எதுவும் சொல்லல, நானே தான் கேக்குறேன்றான். அதுக்கு குயா டியோ இந்த மேரேஜ்க்காக 3 வருஷம் வெயிட் பண்ணிருக்கான். சோ கண்டிப்பா இந்த வெட்டிங் கேன்சல் ஆகாதுன்னு ஒரு வார்த்தையை விட லியன் அட புடிச்சிக்கிறான். உனக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லி இல்லைன்னா நான் கோச்சிப்பேன்னு சொல்ல பரவாயில்ல உன்னை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னையும் பிடிக்கும் டியோவையும் பிடிக்கும். சோ என்கிட்ட 2 உண்மையை வாங்கிடலான்னு நினைக்காத ஹியான்றான். லியனும் எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா குயா நான் சொல்ல மாட்டேன்னு பிடிவாடமா இருக்க. நீ வளர வளர ரொம்ப ஈவில் ஆயிட்டு வரடா அனாபில்றான். அதுக்கு குயாவும் நாம வேணா விளையாட்டுக்கு ஒரு பெட் வச்சுக்கலாம். தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் ஓகேவான்னு கேட்க குயா மேரேஜ்ன்றது சீரியஸான மேட்டர். அதுல நம்ம இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லவும் சரி அப்பனா இதை நம்ம சீரியஸான பெட்டாவே வச்சுக்கலாம்னு சொல்ல லியனும் அதுக்கு ஒட்டுக்கிட்டு தோட்டு போறதுக்கு தயாராயிரு அனாபில்னு அவனை கிஸ் பண்ணிட்டு படுக்க குயாவும் அவனை கிஸ் பண்ணிட்டு படுக்கிறான். அதுக்கு லியனும் திருப்பி கிஸ் பண்ண இப்படியே இங்க ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா அடுத்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா டியோவோட அங்கிள் அதாவது டியோ அப்பாவோட தம்பியும் டியோவோட ஸ்டெப் மதரும் 20 வருஷமா அஃபேர்ல இருக்காங்க. அவங்களோட பிளானே செங் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸும் டியோ அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஆட்டைய போடுறது தான். இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கறனால புது மேரேஜ் கான்ட்ராக்ட் போடுற வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இங்க டியோ கிட்ட அந்த இன்சிடென்ட்னால தான் என்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களான்னு கேட்க ஆமா என்னால உனக்கு மெமரி லாஸ் ஆனனால என்னோட அப்பா முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு காம்பன்சேஷனுக்கு தனி கான்ட்ராக்ட், பிசினஸ்க்கு தனி கான்ட்ராக்ட், அப்புறம் பர்சனலுக்கு தனி கான்ட்ராக்ட்னு இப்படி ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் போட்டுக்கிட்டாங்க. அவங்க உன்னை ஒரு பகட கையா யூஸ் பண்ணனால என் அப்பா உன்னை அந்த ஃபேமிலியில இருந்து பிரிக்கிறதுக்கு யூகே அனுப்பினாருன்னு சொல்லி முடிக்க அப்ப என் அப்பாக்கு என் மேல பாசமே கிடையாதான்னு கேட்க ஈயால அதுக்கு பதில் சொல்ல முடியல, சைலண்டா இருக்கான். அதனால டியோ அட ஆமான்னு எடுத்துக்கிட்டு இனி நான் அந்த ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருக்க போறது இல்ல, நான் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ண போறேன்னு சொல்ல அப்பனா உனக்கு செங் ஃபேமிலியில மெம்பரா இருக்க சம்மதமான கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி வா போய் குளிக்கலாம்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே குளிச்சு முடிச்சுட்டு கிளாசெட்டை ஓபன் பண்ண உள்ள ஒரு பாக்ஸ் ஓபன்ல இருக்கிறத பாக்குறான். என்ன இருக்கு இதுலன்னு அதை வெளியே எடுத்து பார்க்க அதுல டியோவோட டேக் மோட ட்ரெஸ்ஸும் வின் பண்ண மெடல்ஸும் இருக்கு. அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்க டியோ அங்க வந்து இதெல்லாம் நீ பார்க்க வேண்டான்னு அவன் கிட்ட 2 வாங்குறான். எடுக்கடா இதை டிஸ்பிளே பண்ணாம இப்படி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன்னு கேட்க இதை நான் யார்கிட்ட போய் டிஸ்பிளே பண்றது, நானே வேலையை விடுற ஐடியால இருக்குன்னு சொல்ல நீ எடுக்கு ஏன்டா சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு மாடு மேய்க்க போறியான்னு கேட்கறான். அதெல்லாம் கிடையாது, நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பாப்பேன்னு சொல்ல நீ அங்க போக முடியாம இங்கேயே ஸ்டே பண்ற நிலைமை வந்தா அப்ப நீ என்ன ஜாப் பண்ணுவேன்னு கேட்கறான். அப்ப நான் கண்டிப்பா கோச்சா இருக்கிறதா சூஸ் பண்ணுவேன், அதோட காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எனக்கு பசங்க கூட இருக்கிறது பிடிக்கும்னு சொல்ல அடிக்கடி அடியே பண்ணு, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பாக்ஸ்ல மூடி வைக்க தேவையில்லை, உனக்கு பிடிச்சத பண்ணு, என்ன வேணுமோ கேளு, அதை நான் எதுவா இருந்தாலும் உனக்கு பண்ணி தரேன், நீ இந்த பாக்ஸை ஓபன் பண்ண மாதிரியே உன்னோட ஹார்ட்டையும் ஓபன் பண்ணுன்னு சொன்னதும் ஓகே ஹியா நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன்னு அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றான். அதுக்கு ஹியோ இப்ப என்ன சொன்னா எனக்கு சரியா கேட்கலன்னு சொல்ல டியோ மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹியா அவனை கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் டியோவும் அவனை அப் பண்ணிக்க கட் பண்ணா டியோ அவனோட ஜாபை கண்டினியூ பண்றதுக்கு வந்திருக்கான். பசங்கெல்லாம் அவனை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டியோ சின்ன மீட் பண்றான். மறுபடியும் ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா, இனி டெய்லியும் வருவீங்களான்னு கேட்க நான் டெய்லியும் வருவேனான்னு தெரியாது, இன்னைக்கு ஒரு கோச் ஆப்சென்ட்னால என்ன வர சொன்னாங்கன்றான். ஆனா அதுக்கு அரேஞ்ச் பண்ணதே இவன் தான். அதை டியோ கிட்ட சொல்லிட்டு அவனை டின்னருக்கு இன்வைட் பண்ண டியோ என்னால வர முடியாது, நான் வீட்டுக்கு போகணும், என் ஃபியன்ஸே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல டியோவோட மனசை கலைக்க ட்ரை பண்றான். இப்ப ஹாப்பியா இருக்கவன் கிட்ட போயிட்டு நீ ஹாப்பியா இல்ல, இது உண்மையான ஹாப்பினஸ் கிடையாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த வேலையை தான் சின் பார்த்துட்டு இருக்கான். டியோவோ யாரா நீங்க எங்கன்னுட்டா வரீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு என் மனசுல ஹீ மட்டும் தான் இருக்கான், அங்க வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு பொலைட்டா சொல்லிட்டு அங்க 2 போறான். இங்க ஹீ ஆபீஸ்ல இருக்கான். அவன் ஆன் கிட்ட ஷெட்யூல்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிரு, பிசினஸ் மீட்டிங்ஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிவிடு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, இப்போதைக்கு மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அது வரைக்கும் நான் டியோ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்ல ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன், இன்னைக்கு நைட் மிஸ்டர் லியன் கூட பென்டகன்ல மீட்டிங் இருக்கு, அதையும் சேர்த்து கேன்சல் பண்ணிடுவான்னு கேட்க அதை மட்டும் விட்டுட்டு அவனை நான் மீட் பண்ணியே ஆகணும்ன்றான். அடுத்து இங்க டியோ வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா அவன் இன்னும் வரல. சோ அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் கால் அட்டென்ட் பண்ணதும் எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க நான் லியனை பார்க்க பென்டகனுக்கு போக வேண்டியது இருக்கு, சோ வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றான். கட் பண்ணா இவ பென்டகன்ல காட்டுறாங்க. லியனும் ஹீயும் கேம் விளையாடிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுல லியன் ஹீய பயங்கரமா டேமேஜ் பண்ணி பேசுறான். அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் எப்படின்னா உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தெரியலன்னு சொல்ல அதை நான் சொல்றேன், ஏன்னா நான் ஒருத்த மட்டும் தான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கு, அதனாலதான் சொல்லவும் அப்படிலாம் இல்லையே எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிடும். ஆனா அவங்க யாரும் என்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என்ன உன் ஃப்ரெண்டா வச்சிருக்கன்னு தெரியுமா, ஏன்னா உனக்கு சுத்தமா அறிவுன்றதே கிடையாதுன்றான். அதை கேட்டு ஈயும் இப்ப எடுக்கட என்ன திட்டிட்டே இருக்குன்னு கேட்க ஏன்னா நீ ஒரு முட்டாள், நான் மட்டும் உன் கூட இல்லைன்னா நீ இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்ல கடுப்பாயிட்டு அந்த ஸ்டிக்கர் தூக்கி போட்டு இப்ப நீ என்னடா சொல்ல வர
வர தெளிவா சொல்லி தொலைடான்னு கேட்கவும் எவனாச்சும் அவனோட கல்யாணத்தை நிறுத்த அவனே பிளான் பண்ணுவானான்னு கேட்க நான் பண்ணுவேன்றான். சரிடா என்னமோ பண்ணிட்டு போவானா, நீ யார் கூட மோட போறேன்னு தெரியுமா, நீ இப்போ ஒரு பேட்டில் இறங்க போற, உன்னோட எனிமீஸை பத்தி தெரியாம போனா நீ தான் மண்ணக்கு போறேன்னதும் எனக்கு ஏன் தெரியாது, நான் டியோவை 20 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல நீ டியோவை விடு, அவனோட துணை மாப்பிள்ளைகள் யார் யாருன்னு தெரியுமான்னு கேட்க உயாடானு அசல்ட்டா சொல்றான். அதை கேட்டு நீ ஒரு முட்டாள்றத ப்ரூவ் பண்ணிட்டடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு லிஸ்ட சொல்றான். ஏகே அயன்மேன் கேங்னு சொல்லி 3 நியூ கேரக்டர்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இவனோட பேரு வின்னர், டியோ கூட கோச்சா ஒர்க் பண்றான். மத்த 2 பேர் பத்தி தெரியல, அது அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் லாஸ்டா கிரின் வேர்ல்டு கிளாஸ் ஆர்டிஸ்ட், நெட்வொர்க் $15 மில்லியன் குயாவை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேச ஈயாலாட சுத்தமா கேட்கவே முடியல. உடனே லியனை போட நிறுத்துடா, நீ அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு எடுக்கடா 4 துணை மாப்பிள்ளைங்க, சரி விடு எனக்கு யாரெல்லாம் வரான்னு கேட்க உனக்கு ஒண்ணு வரதே டவுட் தாண்டா, அந்த கேங்க பார்த்ததுல இருந்து நானே உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல கட் பண்ணிட்டு போயிடலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்ன்றான். அதே நேரத்துல இங்க குயா குரூப்ல மெசேஜ் போடுறான், இந்த பிளான் டாப் சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அட டியோ பார்த்ததும் முக்கியமா ஹியாலி எனக்கு தெரியக்கூடாதுன்னு ரிப்ளை பண்ண குயாவும் முக்கியமா ஹியாயிக்கு தெரியக்கூடாதுன்னு ரிப்ளை பண்றான். கட் பண்ண அகைன் இங்க லியன் கிட்ட இப்ப நம்மளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கலாம், நேரம் வரும்போது நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும், டியோக்கும் குயாக்கும் சரியான பாடம் சொல்லி தரணும்னு இப்படி எங்க பிளான் குள்ளேயே இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்குது. அதுல ஸ்மைல் பண்ண ட்ரை பண்றான், பட் அது நல்லாவே வரல, நிறைய டேக் போயிட்டு இருக்கு. அப்ப டியோ ஒழுங்கா ஸ்மைல் பண்ணிக்கியா, உன் மூஞ்ச பார்த்தா உனக்கு பிடிக்காம ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறான். அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அப்பவும் ஒழுங்கா வரல. அதனால டியோ நீ சீஸ்னு சொல்லிக்கியான்னு அவனுக்கு ஸ்மைல் பண்ண சொல்லி தரான். அதுக்கப்புறம் தான் டேக் ஓகே ஆகுது. அதுக்கப்புறம் டியோ நான் நைட்டு பேச்சுலர் பார்ட்டிக்கு குயா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல சரி நான் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ண வரட்டும்னு கேட்கறான். டியோவும் அதுக்கு அங்க லேட் ஆகும், எப்ப முடியும்னு தெரியாது ஹியா, சோ நானே வீட்டுக்கு வந்துடுறேன்றான். ஆனா ஈக்கு இதுல விருப்பம் இல்ல, வேண்டாம் விருப்பாதான் டியோக்கு ஓகே சொல்றான். அது அவனும் நான் போறது உனக்கு பிடிக்கலையா ஹியான்னு கேட்கறான். அதுக்கு நான் எதை மீட் பண்றேன்னு உனக்கு புரியும், இந்த வெட்டிங்கே கூட டிராமாவா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்கா பண்ணலாம்னு சொல்ல அதை கேட்ட டியோக்கு ஒரு மாதிரி ஆயிருது, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா நான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இங்க பேச்சுலர் பார்ட்டின்ற பேர்ல கேங்கா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. குயா அவனோட மாஸ்டர் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சாங் போட்டதும் உள்ள வருவான். அப்புறம் டியோ அங்க இல்லன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அந்த நேரத்துல வின்னரும் ஜீவும் மெயின் டோரை லாக் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல பேங்க் போயிட்டு கரண்ட்டை கட் பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் டியோவோட டர்ன், நீ யாருக்கும் தெரியாம லிஃப்ட்ல ஏறி மாடிக்கு வந்துரு, அங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நாம ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு எப்படி என் பிளான் செமையா இருக்குல்லன்னு கேட்க கரண்ட் இல்லனா லிஃப்ட் ஒர்க் ஆகாது, அதோட சுத்தி ஏகப்பட்ட கார்ட்ஸ் நிப்பாங்க, நாம வெறும் 5 பேர் தான் இருக்கும், சோ உன் ஐடியாலாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லவும் இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது தானடா, என்ன இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேற யாருக்காச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு டியோ கிட்டையும் திருப்பி கேட்க அவன் மைண்டே இங்க இல்ல, உன்னோட பிளான் ஓகே தான்டா அப்படியே பண்ணிடலாம்னு சொல்றான். கேட்டு குயாவும் டியோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்குன்னு கேட்க பண்றது கரெக்டான தெரியலடா, நம்ம பாட்டுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஹியா எவ்வளவு கஷ்டப்படுவான், இப்ப நான் ஹியாவை கல்யாணம் பண்ணிக்கவா இல்ல ஓடி போகவானே குயா கிட்ட கேட்க அவன் டியோவை அப் பண்ணிட்டு பொறுமையா திங்க் பண்ணி பாடுறா, உனக்கு எது சரின்னு போட்டுட்டோ அதை பண்ணுன்றான். அதனால இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டியோ ஹியோட அப்பாக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அப்புறம் அவரை மீட் பண்றதுக்கு மேன்ஷனுக்கு வர அந்த இடத்த பார்த்ததும் சின்ன வயசுல அவனும் ஹியும் விளையாடிட்டு இருந்த மெமரிஸ் நினைச்சு பாக்குறான். அப்போ ஒரு கார்டு அவனை உள்ள கூட்டிட்டு போக அங்க ஹியோட சின்ன வயசு போட்டோவை பார்த்ததும் இன்னும் சில மெமரிஸ் நினைச்சு பாக்குறான். அந்த நேரத்துல ஹியோட அப்பா அங்க வந்து ஹி இப்ப இருக்கிறத விட சின்ன வயசுல கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு டியோவை உட்காந்து பேசுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப சொல்ல உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்க அப்பா நான் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறேன், நான் இந்த மேரேஜை நிறுத்த போறேன், அதுக்கான காரணத்தை சொல்றேன் கேளுங்கன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த மாதிரி எல்லாம் அவங்க உங்ககிட்ட 2 அட்வான்டேஜ் எடுக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்களும் ஹியாவும் என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க, அதே மாதிரி நானும் ஹியா கூட நின்று அவனை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவரு நான் எதுக்கு என் பையன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்கறாரு. ஏன்னா நான் இந்த மேரேஜை நிறுத்தினா கான்ட்ராக்ட் படி என்னோட ஃபேமிலி உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க, அதோட அதுக்கப்புறமா அவங்களால என்ன வச்சு உங்ககிட்ட 2 அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, சோ இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்றதுக்கு நான் ஓடி போறதுதான் ஈஸியான வழியா இருக்கும்னு சொல்ல அதை கேட்டு கிட்ட தெரியுமான்னு கேட்கறாரு. தெரியும்னு சொன்னதும் உன்னோட ஃபேமிலி எங்க கிட்ட 2 அட்வான்டேஜ் எடுக்கிறனால எனக்கு எந்த ஒரு லாஸும் இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது மட்டும் தான் காம்பன்சேஷனுக்கு, மற்றது எல்லாமே பிசினஸ்ல தான் செய்யறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க கூட போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்ஸை பத்தி சொல்றாரு. நாங்க உனக்கு 7 வயசா இருக்கும் போது ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம், அப்புறம் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டியோ என்னடா இருந்தாலும் அவங்க உன்னோட ஃபேமிலி, நீ அவங்கள ஒடுக்கி வைக்க கூடாது, இப்பவும் நீ கல்யாணத்தை நிறுத்த நினைச்சா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் உனக்கு வெறும் ½ hour தான் டைம் தருவேன், அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆகி போயிட்டேனா நீ நினைச்சபடி செய்யலாம், ஒருவேளை உன்னால முடியலன்னா இந்த மேட்டரை நானும் ஹியா ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு டியோ அங்க 2 கிளம்பும் போது அவன் கிட்ட இதுவும் உன்னோட வீடு தான், நீயும் எனக்கு ஒரு பையன் தான், நீ இங்க இப்ப வேணாலும் வரலாம்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. அப்புறம் கூப்பிட்டு உனக்கு உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிற எண்ணம் இருக்காடா, எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க நான் என்ன நடந்தாலும் டியோ பக்கம் தான் நிப்பேன், அவனோட பிளான் சக்சஸ் ஆகணும்னா எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நான் நடிக்கணும், அப்புறம் அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அவனை காட்ஸ்ல வச்சு லாக் பண்ணி நீங்க ஃபோர்ஸ் பண்ணனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு அவன் கிட்ட சொல்லி சமாளிச்சிருவேன்னு சொன்னதும் இந்த பிளான்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது, அப்படி ஏதாச்சும் வந்தா நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் விட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட
அவர்கிட்ட நான் கண்டிப்பா எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காம பாத்துக்கிறேன்றான். அப்ப அவரு ஹீயோட ஷோல்டரை பிடிக்க ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட அப்பா அங்க வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஷோல்டரை பிடிக்க வராரு. ஆனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீ நான் உன ஸ்ட்ராங்கா இருக்கதான் சொல்லி தந்திருக்கேன். ஆனா சில நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களும் அழுவாங்க. சோ நான் இங்க நிக்கிறேன், நீ எவ்வளவு அழணுமோ அழுன்னு சொல்ல அதை கேட்டு ஹீயோ இது வரைக்கும் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அழுகு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரான். கட் பண்ணா இங்க ஈ கிட்ட நீ என் பையனா இருக்கிறது கஷ்டமா இருக்காதான்னு கேட்க என் அப்பாவா இருக்கிற அளவுக்குலாம் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாதுன்றான். அப்புறம் நெக்ஸ்ட் டே டியோவோட ஃபேமிலி ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்க. அதனால ஹீயோட அப்பா கோவமா இருக்காரு. அவரு ஆன் கிட்ட ஈ கிட்ட பத்தி தெரியுமான்னு கேட்க அவருக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியாது சார், சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாருன்னு சொல்லவும் ஹீ அங்க வரான். உடனே ஆனும் இந்த சைட்ல இருந்து ஹீயோட சைட்ல போய் நிக்க இருடா நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு உன்னோட அப்பா கிட்ட என்ன யாரும் ஃபாலோ பண்றாங்க, அவங்க என்ன மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல, சோ இங்க செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனை பார்த்து இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு கேட்க அவனும் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிட்டாரோன்னு நினைச்சு மூஞ்சி திருப்பிக்கிறான். உனக்கு என் அப்பா கூட ஒர்க் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும், இதுல என் கூட ஒர்க் பண்றதுக்கு டைம் இருக்கான்னு கேட்க நீங்க தான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து தான் நான் இவருக்கும் சேர்த்து ஒர்க் பண்றேன்னு சொல்ல அதை கேட்டதும் அப்பனா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இவருக்கும் தெரியுமான்னு அவரை திரும்பி பாக்குறான். வேற என்னன்னா எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, ஆன் என்ன சொல்ல வரான்றத கேளுன்னு சொல்ல ஆன் ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் தேம்பணும் அதுக்கான பிளான போட்டு தந்தது டியோவோட அங்கிள்ன்றதும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் அவங்களுக்காக ஸ்பை வேலை பாக்குறது, டியோவோட அங்கிளும் அவனோட ஸ்டெப் மதரும் அஃபேர்ல இருக்கிறது, அவங்களோட பசங்க தான் டெம்மும் டேமுன்னு இப்ப சொன்ன எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து எவிடன்ஸோட உண்மையா கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா டியோவோட அங்கிளை மட்டும் அவங்களால பிடிக்க முடியல. இப்ப டியோவோட அங்கிளை தான் காட்டுறாங்க. அவரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரோட ஆளுங்க கிட்ட செங் ஃபேமிலியை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு டியோவை கிட்னாப் பண்ண சொல்லிட்டு அங்க ரெண்டு எஸ்கேப் ஆகுறாரு. இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் ஹீ அவரை பிடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்ப சொல்லிட்டு டியோவோட அப்பாவை பார்க்க வரான். என்ன நீ மட்டும் வந்திருக்க, டியோ வரலையான்னு கேட்க நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன்னு ஒரு டாக்குமெண்ட் காட்சி பெரிய அமௌண்ட் காணாம போயிருக்கு, ஆனா நீங்க எதுவும் பண்ணாம சும்மா இருக்கீங்கன்னு கேட்க நானும் இப்பதான் இதை நோட் பண்ணேன்னு சொல்லவும் நான் இங்க இதுக்காக மட்டும் வரலன்னு எவிடன்ஸை காமிச்சு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ என்னோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உங்களோட தம்பி உங்க வைஃப் அப்புறம் உங்க பையன் டேம்னு சொல்லவும் அவரு அதை நம்ப மாட்டேன்றாரு. ஆனா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், டியோக்கு மட்டும் இது தெரியாம பாத்துக்கோங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் டியோவை காயப்படுத்த விட மாட்டேன், அது அவனோட அப்பாவே இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். கட் பண்ணா இங்க டியோ சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது அவனை கிட்னாப் பண்றதுக்கு ஆளுங்க வந்து அவனை சுட்டு போடுறாங்க. டியோவும் அவங்க கூட சண்டை போடுறான். ஆனா அவனால 4 பேரையும் சமாளிக்க முடியல. அதுல 3 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிக்க இன்னொருத்த அவனை அடிக்க வரான். கட் பண்ணா இங்க ஆன் வந்து கிட்ட டியோவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம காட்ஸ் அவங்கள போய் பிடிச்சிட்டாங்க. இப்ப டியோ சேஃபா இருக்கான்னு சொல்ல அதை கேட்டதும் செம டென்ஷன் ஆயிடுறான். அப்போன்னு பார்த்து டியோ கால் பண்ண அதை அட்டன் பண்ணிட்டு நீ எங்க இருக்க, உனக்கு எதுவும் ஆகலடானு கேட்க நான் நல்லாதான் இருக்கேன் ஹியா, சின்ன கரெக்டான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினான்னு சொல்ல இப்ப அங்க நடந்தத காட்டுறாங்க. அவங்க டியோவை பிடிச்சி வச்சிருக்கும் போது சின்ன அங்க வந்து ஒருத்தனை அடிக்கிறான். அவனுக்கு பின்னாடியே ஹீயோட காட்ஸ் வந்தனால 4 பேரும் அங்க ரெண்டு ஓடி போயிடுறாங்க. இதை சொன்னதும் இப்ப நீ எங்க இருக்குன்னு சொல்லி நான் வரேன்னு அங்க ரெண்டு கிளம்ப ஹி அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் உனக்கு பேசுடான்னு சொல்றாரு. டியோவோ நீ வர வேண்டாம் ஹியா, நான் இங்க சேஃபா தான் இருக்கேன், நானே வீட்டுக்கு போயிடுறேன், நம்ம அங்க வெயிட் பண்ணலான்றான். இது முடிஞ்சிடும். அடுத்து ஆனுக்கு கால் வருது. அதை பேசிட்டு டியோவோட அங்கிள் எங்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் சரி காரை ரெடி பண்ணுன்னு ஈயோட அப்பா சொல்ல நீங்க எதுக்கு உள்ள வரீங்க, இது நானே பாத்துக்கிறேன்னு ஈ சொல்றான். அதுக்கு அப்புறம் நான் உன்ன ஒரு பிசினஸ் மேனாடா வளர்த்துருக்கேன், ரவுடியா கிடையாது, நீ இதை விட்டு விலகியே இருன்னு சொல்றாரு. அவர் எதுக்கு இப்படி சொல்றாருன்னா செங் ஃபேமிலி ஒரு மாஃபியா ஃபேமிலி, அதுல ஹீயோட அப்பா தான் கடைசி மாஃபியாவா இருந்திருக்காரு. அவருக்கு ஹீ இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆறது பிடிக்கல, அதனாலதான் அவனை விலகி இருக்க சொல்றாரு. அதுக்கு ஹீயும் நீங்க உங்க ஸ்டைல இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, இப்ப நீங்க தானே சொன்னீங்க என்ன ஒரு ரவுடியா வளர்க்கலன்னு, சோ இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அங்க ரெண்டு போக அவனும் அவன் பின்னாடி போக போறான். அப்ப அவரு ஆண் கிட்ட நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காத, உன்னால அவனை சமாளிக்க முடியலன்னா அவனை விட்டுட்டு என் கூட ஒர்க் பண்ண வந்துருன்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான்றதுக்காக நீ அவனுக்காக வேலை செய்யணும்னு நினைக்காத, அவனாலதான் உன் அப்பா இறந்தாருன்றத மறந்துடாடுன்னு சொல்ல ஆன் அவனோட அப்பாவை நினைச்சு பாக்குறான். அந்த கேர்டேக்கர் தான் இவனோட அப்பா. அதை நினைச்சு பார்த்துட்டு நான் மிஸ்டர் ஈக்காக ஒர்க் பண்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண எங்க டியோ சின்னுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சின்ன உன்னோட வெட்டிங் இன்விடேஷன் ரிசீவ் ஆயிருச்சு, ஆனா என்னால அன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷ் பண்ண பரவாயில்ல நோ ப்ராப்ளம்னு டியோ அங்க ரெண்டு கிளம்புறான். அப்ப சின்ன உன்னை டிராப் பண்ண வேண்டாமா, தனியா போயிருவியான்னு கேட்க நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் சேஃபா போயிருவேன்னு சொல்லி அங்க ரெண்டு போறான். அப்படியே அவனோட அப்பாவை பாக்குறதுக்கு இங்க வர அவரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லப்பான்னு சொல்லிட்டு இங்க நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்க அதுக்கு ஆன்சர் பண்ணாம அவனை அங்க ரெண்டு கிளம்ப சொல்லி அவாய்ட் பண்றாரு. அப்ப டியோ சைக்கிளை கீழே போட்டு அவரோட கையை பிடிக்க இங்க ரெண்டு கிளம்பு, நாளைக்கு தான் உனக்கு வெட்டிங் இருக்குல்லன்னு சொல்லவும் டியோ அவன் டைரக்டா வந்து சொல்லாம இருந்ததுக்கு சாரி கேக்குறான். அதுக்கு அவரும் நீ எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்க இப்ப என்கிட்ட எதுவும் இல்லன்னு சொல்ல நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க, எனக்கு என்ன தேவைன்றத இது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்ல, நீங்க நினைக்கிறது தான் கரெக்ட்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் அவரு டியோ கையை தட்டி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் உனக்காக மட்டும் தான் பண்ணேன்னு கோவத்துல சொல்ல அதை கேட்டு டியோக்கும் கோவம் வந்துருது. எது எனக்காக பண்ணீங்க, புது அம்மாவை கூட்டிட்டு வந்ததா இல்ல எனக்கு தம்பி தங்கச்சியை கொடுத்ததா இல்ல என்ன யூகே அனுப்புனதான்னு கேட்க அவரும் ஃபர்ஸ்ட் கோவமா
பேசினதுக்கு சாரி கேக்குறாரு. அப்ப டியோ நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க என் கூட இருக்கணும்ன்றதுதான். இப்படி சொல்லிட்டு நீங்க உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களான்னு கேட்க அவரு சைலண்டா இருக்காரு. அதனால இவனும் நீங்க என்ன லவ் பண்றீங்களோ இல்லையோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இனி இது என்னோட வீடு கிடையாது. இதுக்கப்புறம் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நான் இங்க டியோக்காக வீட்டுல டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டியோ அங்க சோகமா வந்து மேல சாஞ்சிக்க அவனும் டியோ பேக் பண்ணிக்கிறான். நேரம் கழிச்சு டியோ ஐ லவ் யூ ஹியான்னு சொல்ல ஹீயும் ஐ லவ் யூ டோன்னு சொல்லிட்டு வெல்கம் ஹோம் டியோன்னு அவனை ஆக்ட் பண்ணிக்கிறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஈயும் டியோவும் அவங்க வெட்டிங் நடக்க போற ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. அப்ப நீ ரெடியான்னு கேட்டுட்டு உன்கிட்ட ஒருத்தர காட்டணும்னு அவனோட அம்மாவை பார்க்க டியோவை கூட்டிட்டு வரான். அதே ரூம்ல தான் இன்னும் அண்ணனும் இருக்காங்க. அவங்க கிட்ட டியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் டியோ ஈயோட அம்மா கிட்ட பேசும்போது அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கு சாரி கேட்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்கவும் அவங்க கிட்ட டியோ இன்னும் அண்ணனும் என்னோட மிஸ்ட்ரஸ்னு நினைச்சிட்டான்னு சொல்ல அவனோட அம்மா என் பையன் அஃபேர்ல இருக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்ல. அவன் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான் டியோ. உன்னை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பிடிவாடக்காரன் கோவக்காரன்னு இப்படி லிஸ்ட் போட அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்றான். என் டியோக்கு அக்கா அண்ணன் வந்து தங்கச்சி இத சொல்லிட்டு டியோவை அடிக்கடி எங்களை பார்க்க கூட்டிட்டு வானா. எங்களுக்கு டியோ மாதிரி ஒரு பாசக்கார அண்ணன் தான் வேணும். உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான அண்ணன் தேவை இல்லைன்னு அண்ணன் கிட்ட சொல்ல டியோ எனக்கும் கியூட்டான சிஸ்டர்ஸ் வேணும்னு சொன்னதும் பொசசிவ் ஆயிடுறான். அதனால அவன் டியோ கிட்ட நீ யாரையும் பார்க்க கூடாது என்ன மட்டும் தான் பார்க்கணும்ன்றான். அப்புறம் அங்க ரெண்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 4 பேரும் அக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க ரூம்க்கு போறதுக்கு லிஃப்ட்ல ஏற என் அம்மாவை மீட் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேக்குறான். அதுக்கு டியோவும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன அக் பண்ணும்போது எனக்கு அழுகியே வந்துருச்சுன்றான். ஏன்னா அவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கேட்க அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணிருப்பாங்க, உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லவும் நான் பெருமைப்படுற அளவுக்கு என்ன பண்ணிட்டேன், என்னால ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு சொல்ல அடிக்கடி ஏன்டா அப்படி சொல்ற, நீ ஒரு நல்ல பையனா இருக்க, ஸ்டடீஸ்ல டாப்பர், ஸ்போர்ட்ஸ்லயும் டாப்பர், அப்புறம் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க, அந்த முண்டகண்ண நாய்க்கும் ஒரு அப்பா அம்மாவா இருக்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன்னு அவனை கிஸ் பண்ண கிட்ட வர டியோ அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப லிஃப்டும் ஓபன் ஆக அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீ இங்க இருந்து ஓடி போக போறியான்னு கேட்க நம்மடா இதை பத்தி ஃபர்ஸ்டே பேசிட்டோம்ல, நான் என் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் என் மனசை மாட்டிக்க மாட்டேன்னு சொல்ல சரி அட்லீஸ்ட் உன்னோட பிளான் என்னவாடு சொல்லன்னு கேட்க டியோவும் என் பிளான் வந்துன்னு ஸ்டார்ட் பண்றான். லிஃப்ட் ஓபன் ஆனதும் சொல்ல மாட்டேன்னு அவன் கையை தட்டி விட்டு ஓடி போயிடுறான். நீ என்னையவே அடிச்சிட்டல, என் கையில மாட்டினா நானும் திருப்பி அடிப்பேன்டான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறான். இங்க டியோ ரூமுக்கு வந்ததும் அங்க ஓபன்ல இருக்கிற கிளாசெட்டை போய் பாக்குறான். அதை செட் பண்ணி வச்சது குயாதான். டியோ அதை பார்த்துட்டு சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல கிடைக்கிற நம்பரை சஃபில் பண்ணி போட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்றான். அப்புறம் அதுல இருக்கிற ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்றதுக்கு போக அதே நேரத்துல இங்க ஏதோ பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு ஒழுங்காவே ஆன்சர் பண்ண மாட்டேன்றான். டைம் போகுதேன்னு மொபைல தான் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்க அது ஒரு பெரிய கடை, அதை சொல்றதுக்குலாம் எனக்கு இப்ப மூடு இல்லைன்றான். அடுத்து டியோ மேல உங்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்க அவன் கியூட்டா இருந்தா அவனை பார்க்கும் போதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு தோணும்னு சொல்ல நெக்ஸ்ட் கொஸ்டினா நீங்க எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்கவும் எனக்கு தெரியல நான் மறந்துட்டேன்றான். இங்கே டியோ அவனோட ரிங்க லாக்கர்ல வச்சுட்டு பெட்டு கீழே இருந்து ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இங்கே டைம் ஆனதும் இன்டர்வியூவை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறான். அவங்க வெளியே வரும்போது தான் டியோவும் அவன் ரூம்ல இருந்து வெளியே வரான். அவன் ஃபர்ஸ்டே இவங்கள பார்த்தனால அந்த பிளேட்டை வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு அங்க ரெண்டு எஸ்கேப் ஆயிடுறான். உள்ள எல்லாம் ரெடியா இருக்கான்னு போன்ல கேட்டுட்டு ஆன் கிட்ட டியோவை பிட்ரையல் பண்ற மிஷன் இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற டியோ யார்கிட்டயும் மாட்டிக்காம குயா இருக்கிற இடத்துக்கு வந்ததும் குயா அவன் கிட்ட வெளியே போற எல்லா வழியிலயுமே கார்ட்ஸ் இருக்காங்கடா, சோ நீ கேர்ஃபுல்லா ஹோட்டல் மெயின் டோர் கிட்ட போ, அங்க நுயாவும் சில்லும் கேப் ரெடியா வச்சிருப்பாங்க, அதுல ஏறி நீ என்னோட சீக்ரெட் ஹவுஸ்க்கு போயிரு, லாபில நிக்கிற கார்ட்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் பாத்துப்பாங்கன்னு சொல்ல இப்ப நுயா அண்ட் சில்ல காட்டுறாங்க. 2 பேரும் லாபில நிக்கிற ஒரு கார்ட் கிட்ட போயிட்டு அவங்க ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. வெளியே ஒரு டைம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கான்னு நுயா சொல்ல சில்லால அந்த மாதிரி போய் சொல்ல முடியல, சோ அவன் இல்லன்றான். ஆனா நுயா அவனையும் சமாளிச்சு அந்த கார்ட்ஸ் கிட்ட போய் சொல்லவும் இல்லன்னு நுயாவோட காலை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான். அதனால இவனும் சில் கூட சேர்ந்து அழுது என் ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துட்டான், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நீங்க வெளியே போய் பாருங்கன்னு அவங்கள அனுப்பி வச்சிடறான். அவங்க போனதுக்கு அப்புறமா 2 பேரும் போய் சொன்னதுக்கு சாரி கேட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. இங்கே டியோ ஒரு வேலை பிளான் சரியா வரலன்னா நான் என்னடா பண்ணட்டோன்னு கேட்க குயா அதுக்கு அப்பனா கங்க்ராட்ஸ் தானு சொல்றான். அந்த நேரத்துல அங்க லாபில நடந்த காமெடியை பார்த்து முடிச்சுட்டு வரான். நுயாவும் சில்லும் வழியா கிளியர் பண்ணிட்டாங்கடா, ஆனா ஹியாயி எங்க போனான்னு தெரியலன்னதும் குயா 2 பேர் இயர்பட்ஸ் கீழே எடுத்து வச்சுட்டு நீ சேஃபா போட, அதோட எங்க கூட கால்ல கனெக்டடாவே இரு, நாங்க எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம்னு டியோ கிட்ட இருந்து அவன் ரூம் கீ கார்டு வாங்கிக்கிறான். இப்ப டியோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான். அப்ப குயா கிட்ட நம்ம ரோல மாட்டிக்கலாமாடா, நீ தான் ஆக்டிங் கிளாஸ்க்குலாம் போயிருக்கல, சோ நீ டியோவா நடின்னு சொல்ல என் மூஞ்ச பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கடா, என்ன யாருன்னு நினைச்சேன், நான் கிரீன் தானு பாட்டு பாட ஆரம்பிக்க டியோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க. சோ உடனே வெளில போய் படுத்துக்கிறான். அதே நேரத்துல டியோ யார் கண்ணிலையும் மாட்டிக்காம ஓடிட்டு இருக்கான். இங்கே குயாவும் டியோக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துருங்கன்னு அவங்கள சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப இங்கே டியோ போக வேண்டிய வழியில கார்ட்ஸ் நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க போற வரைக்கும் இவன் மறைஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கார்ட்ஸ் சில பேரு லிஃப்ட்ல ஏற இவன் இன்னொரு லிஃப்ட்ல ஏறி அவங்க மேல வர நேரத்துல இவன் கீழே போயிடுறான்.
போறான். இப்ப இது வரைக்கும் பேக்ரவுண்ட்ல சேசிங்க்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போயிட்டு இருக்கு. நான் டியோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது பிஜிஎம் சாஃப்ட் ஆயிருது. ஏன்னா லியன் உள்ள உட்காந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம கூலா காஃபி குடிச்சுக்கிட்டே டியோ போறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட்டா இங்க டென்ஷனா டியோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்ப லியன் அவனுக்கு கால் பண்ணி டியோவை பாத்துட்டா அவன் இப்பதான் என்ன கிராஸ் பண்ணி போனான்னு சொல்ல, சரிடா அவனை பிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கவும், நானே அவனை போய் பிடிச்சிட்டா அப்புறம் இல்ல ஃபன் எங்க இருக்கு, நீயே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவனை பிடிச்சுக்கோடான்றான். அதை கேட்டு ஈக்கு இன்னமும் காண்டாகுது. நீ இப்ப எங்கடா இருக்கன்னு கேட்க, நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், இன்னும் 12 மினிட்ஸ் தான் இருக்கு, எப்படி அவனை போய் பிடிக்க போறேன்னு அவனை வெறுப்பேட்ட, உனக்கு அப்புறம் இருக்குடான்னு காலை கட் பண்ணிட்டு டியோ இருக்கிற இடத்துக்கு போறான். இந்த சீன் பார்க்கவே செம காமெடியா இருந்தது. அங்க குயா என்னடானா ஃப்ரெண்டுக்காக பயங்கரமா எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா லியன் இங்க நீ எப்படியோ போடான்னு ஈய வெறுப்பேத்திட்டு இருக்கான். இங்கே டியோ வந்துட்டு இருக்க எதிரில 2 காட்ஸ் பாக்குறான். அதனால அவன் பக்கத்துல இருக்கிற தூண் பின்னாடி போய் மறைஞ்சிக்க, இந்த காட்ஸும் இவன் இருக்கிற சைடுக்கு வராங்க. அப்ப பேங்க் டியோ முன்னாடி வண்டி நின்னு அவனை கவர் பண்ணிடுறான். அதே நேரத்துல இங்க குயாவோட இன்டர்வியூ முடிஞ்சதும் அவன் டியோ டயர்ல தூங்கிட்டான், நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு அவங்களை அனுப்பி வைக்க, அவங்க வெளியே வரும்போது 2 கார்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு குயா அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவங்க பெட்ல இருக்கிற டியோ கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு வெளியே போறாங்க. இப்ப நம்ம என்னடா பண்றதுன்னு குயா கேட்க, பிளான் சியை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு பிளான் ஏல இருந்து சிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இங்கே டியோ இன்னொரு ரெஸ்டாரண்ட் குள்ள வந்திருக்கான். அவன் குயா கிட்ட இப்ப நான் என்னடா பண்ணணும்னு கேட்க, குயா லைன்லயே இல்ல. அப்ப வின்னர் அவனை கூப்பிட்டு இப்ப பிளான் சிடான்னு சொல்லி அவன் கிட்ட இன்னொரு ட்ரெஸ் கொடுக்குறான். டியோவும் அதை வாங்கிட்டு பிளான் பி இல்லையாடான்னு கேட்டுட்டு ட்ரெஸ் மாட்ட போறான். கட் பண்ண இங்க 2 பேரோட அப்பாவும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஆனியோட அப்பா கிட்ட டியோவோட அங்கிளை கண்டுபிடிச்சாச்சு சார், நம்ம காட்ஸ் அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், அவரு என்ன சொல்றானோ அதுபடி செய்யுங்கன்னு அதுல இருந்து ஒடுங்கிட்டு டியோ அப்பா கிட்ட, நான் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள டியோ கிடைக்கலன்னா நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவேன், அப்புறம் கான்ட்ராக்ட் படி தான் நடக்கும்னு சொன்னதும் டியோவோட அப்பா ப்ளீஸ் அப்படி பண்ணிடாதீங்க, அந்த லேண்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி, அதுவும் போச்சுன்னா என்கிட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, டியோட அப்பா உங்களுக்கு இன்னுமா புரியல, உங்களோட செல்ஃபிஷ்னஸ்னால தான் நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க, நீங்க எத்தனை வருஷமா டியோவை எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லவும், அதுக்கு அவரு நான் டியோவை அப்படிலாம் யூஸ் பண்ணது இல்ல, நான் அவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன்னு சொல்ல, அப்பனா அவனை போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு டெமு பொறுத்த வரைக்கும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன்னு சொன்னதும் டியோவோட அப்பா அவர் முன்னாடி முட்டி போட்டு என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க, அவனுக்கு பதிலா என்ன பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்ல, கட் பண்ணா இங்க ஃபோயோட என்ட்ரி. கியூட்டி பை சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு ஃபோய் யாருன்னா லியனோட செக்ரட்டரி, அப்புறம் கிம்மோட ஹஸ்பண்டும் கூட. அவன் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு கிம் கிட்ட வர, இந்த வெட்டிங் நம்ம வெட்டிங்கோட சின்னதா இருக்குல்லன்னு சொல்ல, அதுக்கு ஃபோயும் வெட்டிங் தான் சின்னதா இருக்கு, ஆனா ப்ராப்ளம் பெருசா இருக்குன்னு டியோ ஓடி போயிட்டான்னு சொன்னதும் கிம் ஸ்டாக்ல கட்டிடுறா. அப்புறம் 2 பேரும் சிரிச்சே மேனேஜ் பண்ணிடுறாங்க. இங்கே டியோ ட்ரெஸ் மாட்டிட்டு வெளியே வந்துடும். நுயா ஹான்சில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, சேஃபா போ, கங்க்ராஸ் தான் வின்னர் அவனை அனுப்பி வைக்கிறான். அவன் வெளியே வந்துடும். காட்ஸ் அவனை பார்த்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே டியோவோட அப்பா சாரி கேட்டுட்டு இருக்க, ஈயோட அப்பா அவரை தூக்கி விட்டுட்டு, நீங்க உங்க பசங்களை ஒழுங்காவே வளர்க்கல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அவங்கள காப்பாடிட்டு இருக்க போறீங்கன்னு கேட்டுட்டு, நான் உங்க தம்பி மேலையும் டெம் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த ஒரு கான்ட்ராக்டும் இருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப ஆன் டியோவை கண்டுபிடிச்சிட்டாங்க சார்ன்னு சொல்ல, இவரும் டைம் பாடுது, இந்த தடவையும் டியோட உங்களை காப்பாட்டி இருக்கான், ஆனா நான் மறுபடியும் அவனுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கான்னு கேட்பேன், அவன் இல்லன்னு சொன்னா அவனை ஃபோர்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா இங்க நுயா அண்ட் சில் கேபை ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப குயா கிட்ட இருந்து பிளான் சேஞ்ச் ஆயிருச்சுடான்னு மெசேஜ் வரவும், நுயா கேப் அனுப்ப சொல்லிட்டு சில் கிட்ட இப்ப நம்ம பிளான் டபிள்யூவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் பிளான் ஏல இருந்து சிக்கு போனாங்க, இப்ப சில இருந்து ஸ்ட்ரைட்டா டபிள்யூக்கு. பிளான் டபிள்யூன்றது பிளான் வெட்டிங்ன்ற மாதிரி தெரியுது, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிரும். சோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க டியோ காட்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டு இருக்க, அவன் குயா கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா கால் கனெக்ட் ஆகல. இன்னும் 2 மினிட்ஸ்க்கு அவன் மாட்டாம இருந்தா அவன் வின் பண்ணிடுவான். ஆனா அதுக்குள்ள அங்க வந்து அவனை லாக் பண்ணி, விளையாட்டு முடிஞ்சிருச்சுடா வா உள்ள போலான்னு கூப்பிட டியோ வர மாட்டேன்றான். அதுக்கு பதிலா அடிக்கிறதுக்கு ரெடியா நின்னு என்ன தொட்டா அடிச்சிருவேண்டான்னு வார்னிங் கொடுக்க, ஒழுங்கா என் கூட உள்ள வாடா தச்சாச்சுன்னு சொல்ல, நான் என் பேரை மாட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கவே இல்லைன்னு அவனை அடிக்க வரான். ஆனா அதை ஈஸியா பிளாக் பண்ணிடுறான். அப்ப டியோ பின்னாடி கை காமிச்சு அப்பான்னு சொல்ல, திரும்பி பாக்குற கேப்ல டியோ அவன் காலை மிடிச்சிட்டு காட்ஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அப்ப அவனோட காட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இவனை நான் பாட்டுக்கிறேன்னு அவன் பின்னாடி போறான். டியோ இப்ப யாரும் இல்லாத இடத்துக்கு வந்துடுறான். ஆனா நாங்க பார்த்ததும் இவன் டைவர்ட் ஆயிட்டு, நீ இங்க எப்படி வந்தேன்னு அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க, அங்க வந்துடுறான். அப்ப டியோ அங்க 2 போக ட்ரை பண்ண, அவன் கைய பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு, நீ எங்க போனாலும் அங்க நானும் வருவேன், நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல, நான் ஸ்டபனா இருந்தாலும் என்ன லவ் பண்ணுவியான்னு கேட்க, ஆமானதும் நான் நாட்டியா இருந்தாலும் அதே மாதிரி தான் லவ் பண்ணுவியான்னு கேட்க, அப்பவும் என் லவ் மாறாதுன்னு சொல்ல, அதை கேட்டு டியோக்கு அழுகு வந்துடுது. நான் உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த பிளான போட்டவங்க எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப குயா கிட்ட வந்து ரிங்க தர, அவனும் டியோக்கு ப்ரொபோஸ் பண்றான். அதே டியோ அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணும்போது எல்லாரும் ஃப்ளவர்ஸ் அவங்க மேல தூக்கி போட்டு செலிப்ரேட் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப வெட்டிங் ஹால்ல இருக்கான். அப்ப டியோ அங்க ஹால்குள்ள என்டர் ஆகுறான். அவன் ஸ்டேஜுக்கு வந்ததும் சில சடங்குலாம் நடக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டியோவோட அப்பா அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு ஐ லவ் யூ டியோன்னு சொல்லவும், டியோக்கு அதை கேட்டதும் அழுகியே வந்துடுது. ஏன்னா இத்தனை வருஷமா இவன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான். அதனால அதை கேட்டதும் டியோவும்
அவரை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ பான்னு சொல்றான். அப்புறம் இவங்களோட மேரேஜ் முடிஞ்சு அந்த ஹாலை விட்டு போனதுக்கு அப்புறமா லியன் குயா கிட்ட என் ரிவார்டு எங்கன்னு கேட்க, அதுக்கு குயாவும் என்ன ரிவார்டு நீண்டா இல்ல வின் பண்ணவே இல்லையேன்றான். அதுக்கு லியனும் டியோவை ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைம் முடிஞ்சிடுன்னு சொல்ல, அப்பனா இது டிரால முடிஞ்சிடுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா லவ் தான் வின் பண்ணுச்சுன்னு சொல்லவும் லியன் குயாவை கிஸ் பண்ணிட்டு லவ் எப்பவுமே வின் பண்ணுன்றான். அப்ப நான் இங்க ரூம்ல டியோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்ல, ஆமா இருக்கடா செய்யும், நீ ஒன்ன ஓட்டத்துக்கு வேற எப்படி இருக்கும்னு கேட்க, உனக்கு டயர்டாவே இல்லையா ஹியான்னு டியோ கேக்குறான். அதுக்கு ஈயோ எனக்கெல்லாம் டயர்டா இல்ல, நீ என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் இந்த மாதிரி 100 தடவை கூட உன் கூட ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன்றான். அப்புறம் நான் கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனால நான் உன்னை செங் ஃபேமிலியோட ஸ்பையா அப்பாயிண்ட் பண்றேன், இனில இருந்து உன்னோட பேரு நட்டாஷா ரோமனாங் ஓஃப் செங்னு சொல்ல, நீ எப்ப இவ்வளவு உன் பக்கம் சேர்த்துக்கிட்டேன்னு நாங்க அவங்க கிட்ட 2 வாங்குறான். அப்ப இங்க பாரு டியோ, நானும் நட்டாஷாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், சோ இதுக்கப்புறம் நான் அவளை சாப்பிட்டுருவேன்னு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காடுன்னு அவனுக்கு கிஸ் பண்ண வர, டியோவும் ஒரு நிமிஷம் ஹியான்னு நாங்க ரூமுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து இந்த சீன சின்ன பசங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு அவளை கீழே இறக்கி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்புறம் டியோ மேல ஒரு ஜம்ப் பண்ணி கிசிங்க ஸ்டார்ட் பண்ண, அது எங்க போய் முடியும்னு உங்களுக்கே தெரியும். சோ நானும் இந்த சீனை இதோட கட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு நாள் இவங்க மேன்ஷனுக்கு வந்தப்ப ஈயோட அப்பா டியோ கிட்ட நீ தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்ப நான் யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவரும் நீ ரேடார்ல இருந்து காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது, அதுவே உனக்கு இப்பதான் தெரிய வருதான்னு கலாய்க்க, அப்பா நீங்க உண்மையா சொல்லுங்க, நான் இந்த வீட்டு தோட்டக்காரன் பையன் தானே, நீங்க என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க தானேன்னு கேட்க, என்னடா பேசிட்டு இருக்க, நீ என் பையனா இல்லனா நான் உன்னை டியோ கூட மேரேஜ் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டியோ கிட்ட நீ நாங்க இங்க கூட்டிட்டு வா, நான் அவனுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது அப்புறமா நான் உன்கிட்ட காட்டுறேன்னு சொல்ல இந்த மேட்டர் இப்பதான் கிட்ட தெரிய வருது. அவன் கிட்ட சொல்லாம இந்த வேலையெல்லாம் நடந்தனால அந்த முண்டக்கண்ண நாய்க்கெல்லாம் எதுக்கு தனி ரூம், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லைட்டா காண்டாகுறான். ஆனா அவனோட அப்பா அதெல்லாம் கண்டுக்காம டியோ கிட்ட நான் உனக்கு வேற மாப்பிள்ளைய பாக்கவான்னு கேட்க, டியோவும் அவர் கூட சேர்ந்துகிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். நட்பனா 3 வருஷம் கழிச்சு 2029ல இவங்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. நாவல் படி பார்த்தா இவங்க 2 புலிக்குட்டியை அடாப்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா சீரீஸ்ல இவங்க ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த பேபி சரகசி மெத்தட்ல பிறந்த மாதிரி தெரியுது, அது மூலியமா செங் ஃபேமிலியோட ஜெனரேஷன் கண்டினியூ ஆகுற மாதிரி போர்ட்ரை பண்ணிருக்காங்க. இதோட இந்த சீரிஸ் ஹாப்பி எண்டிங்ல முடியுது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.